மறுபடியும் உங்கள் நடுவில் வருவதற்கு கர்த்தர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கண்ணை மூடி ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமது கிருபையின் முகத்தை இன்னும் ஒரு முறை நாங்கள் நோக்கி பார்க்க இந்த இரவின் ஆரம்ப வேளையில் எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல தருணத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நாங்கள் எவைகளை கற்றுக்கொள்ள வேண்டுமோ, எவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அவைகளை முழுமையாக கற்றுக்கொள்ளவும் பெற்றுக்கொள்ளவும் தேவரீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. வேதத்தின் மகத்துவங்களை காண எங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தருவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தை 5 பகுதிகளாக கவனித்து வருகிறோம். அதில் முதல் பகுதி ஜீசஸ் மினிஸ்ட்ரிங் டு ஹிஸ் சர்ச்சஸ். இயேசு தமது சபைக்கு செய்கிற ஊழியங்கள் என்று நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம். அதில் 1ஆம் அதிகாரம் கவனித்து முடிச்சிட்டோம். 2ஆம் அதிகாரத்தில் எபேசு சபையை குறித்து நாம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரை உள்ள வசனங்களில் நாம் எபேசு சபைக்கு ஆண்டவர் இயேசு என்னவாய் இருக்கிறார் அல்லது எப்படி ஆண்டவர் தன் சபைக்கு ஊழியம் செய்கிறார் என்பதை வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களை நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம். அதில் ஒன்றை நாம் கவனித்தோம். சின்ன ஆசியாவில் 7 சபைகள் இருக்குது. 7 எப்படி இருக்குது? ஒரு சர்க்குலர் ரோட்டில் இருக்குது. எபேசில் தொடங்கினா சிமர்னா போயிடலாம், பெர்கமி போயிடலாம், தியத்தீரா போயிடலாம், அப்புறம் பிலடெல்ஃபியா, அப்புறம் சர்தை, பிலடெல்ஃபியா, அப்புறம் லவோதிக்கே, அப்படி ரவுண்டில் வந்துடலாம். ஏன் ஆண்டவர் ஒரு வட்டம் சொன்னால் எங்கேருந்து வேண்டுமானாலும் ஆரம்பிக்கலாம். ஒரு சர்க்குலர் ரோட்டில் 7 சபைகள் இருக்குது. எந்த இடத்துல வேணாலும் ஆரம்பிக்கலாம். ஆனால் கர்த்தர் எபேசு சபையில் ஆரம்பித்ததுக்கு கடந்த முறை நாம் கவனித்தோம். அது யாருடைய சபை? பரிசுத்த யோவான் ஒரு பிஷப்பாக இருக்கக்கூடிய ஒரு கண்காணியாக இருக்கிற சபை. அவரை எழுத சொல்லுகிறார். எழுதும்போது என்ன பண்ணுறார்? முதல்ல உன் கதையை சொல்லு, அதுக்கப்புறம் அடுத்தவங்களை பார்க்கலாம். நமக்கு எப்படின்னா அடுத்தவங்க கதையெல்லாம் கேட்போம், நம்ம கதையை மாத்திரம் மறைத்து கொள்வோம். ஆனால் ஆவியானவர் சொல்லும்போது வேதத்தில் எந்த பக்கம் பார்த்தாலும் சரி, கர்த்தரும் சரி, தேவன் பயன்படுத்தின பரிசுத்தவான்களும் சரி, தங்களுடையதை ஒருபோதும் மறைப்பதே இல்லை. யோசித்து பார்த்தீங்கன்னா என்னாகும் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் மோசே தான் எழுதுகிறார். என்ன ஆகுமோ அதில் என்ன எழுதியிருக்குது? ஒரு எத்தியோப்பிய பெண்ணை அவர் கல்யாணம் பண்ணான்னு எழுதுகிறார் பாருங்களேன். ஆக்சுவலாக அவர் அதை மறைத்திருக்கலாம். போயும் ஒரு நீக்ரோ பெண்ணவே கல்யாணம் பண்ணாராம். அதை அவரை கொண்டே கர்த்தர் எழுதுகிறார் பாருங்களேன். ஸோ அவருடைய அவிசுவாசம், மோசையின் அவிசுவாசம் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் மோசை எழுத தவறவில்லை. ஸோ என்னாகும் 11ஆம் அதிகாரத்தில் நானா இவங்களெல்லாம் பெற்றேன், நானா இவங்களெல்லாம் நடத்தணும், என்னால் சுமக்க முடியுது, பாரம் என்னை கொண்டு போடும், அந்த புலம்பெல்லாம் கூட மோசை என்ன பண்ணுறாரு? மறக்காமல் கவனமாக எழுதி கொடுக்கிறார். என்றால் வேதாகமம் எப்போதுமே உண்மையை மாத்திரமே சொல்லுகிறது. என்ன மறைக்கின்ற வேலை அங்கே கிடையாது. ஸோ அதே போல் நாம் இதை வெளிப்படுத்தின 2ஆம் அதிகாரத்தில் எபேசு சபைக்கு ஏன் கர்த்தர் முதல்ல சொன்னார்? முதல்ல நான், அதுக்கப்புறம் நாம். முதல்ல என்ன சரிப்படுத்தணும், அதுக்கப்புறம் தான் என்னை கொண்டு கர்த்தர் மற்றவர்களை தேவன் தன்னுடைய ராஜ்யத்தை சரிப்படுத்தவோ அல்லது கட்டி எழுப்பவோ முடியும். ஆகையினால எங்கே ஆரம்பிக்கிற கர்த்தர்? எபேசு சபையில் ஆரம்பிக்கிறார். இந்த எபேசு சபையிலிருந்து நாம் யானையை போய் மறைச்சிட்டீங்களே தம்பி, கவனித்துக் கொள்ளுங்கள். முதல்ல என்ன? கவுன்சிலர், ஆலோசனை சொல்லுகிறவர். எபேசு நிருபத்துக்கு முதல்ல தெய்வத்தை எப்படி ஊழியம் பண்றாரு? God is ministering to Ephesians church as a counselor. ஒரு ஆலோசனை சொல்லுகிறவராக அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். இதை நாம் கவனித்தோம். 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் கவனித்தோம். 2வது அவர் ஒரு கன்கிராச்சுலேட்டர். ஏசியாரு அவர் பாராட்டுகிறவர். நான் கடந்த முறை சொன்னேன் உங்களுக்கு, நமக்கு தெரிந்த ஒன்று தான். மற்றவங்களாம் என்ன செய்வாங்கன்னா நம்மளை குற்றம் சொல்கிறதுக்கு எதையாவது கண்டுபிடிப்பாங்க. ஆனால் கர்த்தர் அப்படி இல்லை, நம்மளை பாராட்டுறதுக்கு எதாவது இருக்குதான்னு பார்ப்பார். ஒரு குட்டி விஷயம் கிடைச்சா போதும், அதை வச்சு கர்த்தர் பாராட்டிடுவார். அப்படி தான் எபேசு சபையும் கர்த்தர் பாராட்டுகிறார். இது வரைக்கும் நம்ம கவனித்திருக்கிறோம். 3வதாக இன்றைக்கு நாம் கவனிக்க போகிறது இஸ் த கமெண்டேட்டர். யார்? இயேசு ஒரு விமர்சகர். இயேசு தன் சபை என்ன பண்ணுறதில்லை, ஏன் சபையாக்கும் என்ன செய்ய மாட்டோம், அதை மறைப்பதில்லை, கமெண்ட் பண்ணுறாரு. அதை கமெண்டேட்டர்.
இதை வெளிப்படுத்த விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆனாலும் நான் தான் உங்களுக்கு சொன்னேன், ஆண்டவர் என்ன செய்வதில்லை, தன்னுடைய சபையில் குறையை கண்டால் என்ன செய்வதில்லை, மூடி மறைப்பதில்லை. நமக்கு நம்ம சர்ச்சை பற்றி ஏதாவது ஒன்று கொஞ்சம் குறைவாக ஒன்று கேள்விப்பட்டோம்னா முடிஞ்ச வரைக்கும் அதை மூடத்தான் முயற்சி செய்வோம். அதுக்கு ஒரு வசனம் வச்சுருப்போம், குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை நாடுகிறான். அப்படி ஒரு வசனத்தை வேறு வச்சுப்போம். வசனம் தானே சொல்லுது பிரதர், நீதிமொழிகள் 17:9 அப்படி தானே சொல்லுது, குற்றத்தை மூடினா சிநேகத்தை நாடுகிறோம். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. அவர் இப்படிப்பட்ட பிளாக் அண்ட் ஒயிட் அப்படியே, அவ்வளவுதான், அப்படி இருக்கிறோம் அப்படியே. ஆலோசனை கத்தராக இருந்தார். அப்புறம் அவர்களை விமர்சிக்கிறவராக இருக்கிறார். மூணாவது என்ன பண்ணுறது தெரியுங்களா, அவர் பாராட்டுகிறவராக இருந்தார். இப்போ என்ன மாறாரு, அவர்களை விமர்சிக்கிறார். என்ன விமர்சனம் பண்ணுறாரு கவனித்துக் கொள்ளுங்கள். அந்த எபேசு சபையில் பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிகாரம் அந்த 1, 2 அந்த 3 வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சர்ச்சில் 2 அடிப்படையான காரியங்கள் இருப்பதை நாம் அதை கவனிக்கலாம். ஒன்று என்ன தெரியுங்களா, அந்த சபையினுடைய உபதேசம், டாக்ட்ரின். அந்த சபையில் எது சரியாக இருந்தது, உபதேசம் சரியாக இருக்குது. கர்த்தர் இதை பாராட்டுகிறார். உன் கிரியை, உன்னுடைய பிரயாசம், அதெல்லாம் பாராட்டினா தெரியுங்களா. அப்போ அதுக்கு என்ன இருக்குது, டாக்ட்ரின் சர்ச்சில் சரியாக இருக்குது. இரண்டாவதாக அந்த சர்ச்சில் ஊழியம் சரியாக இருக்குது. எபேசு சபையில் வெளிப்படுத்த விஷயம் 2ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனத்தில் நான் கவனிப்பது என்ன, அந்த சபையில் உபதேச மாறுபாடுகள் இல்லை, உபதேசம் இருக்குது அங்கே. ரெண்டாவது என்ன இருக்குது, ஊழியமும் ஒழுங்காக நடக்குது. ஆனால் இந்த 2ஐயும் தாண்டி கர்த்தர் ஒன்றை பார்க்கிறார். உங்கள்கிட்ட என்ன இல்லை, அன்பு இல்லை. நீ என்ன உபதேசம் பேசினாலும் என்ன ஊழியம் பண்ணாலும் சரிதான், அன்பு இல்லாவிட்டால். ஏன் அப்படின்னா அன்பு தான் நமக்கு தெரியும், உபதேசத்தின் உச்சக்கட்டம் அன்பு தான். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இதயத்திலும் நல்ல மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும். அப்படின்னா உபதேசம் என்றால் என்ன, பேஸ்ட் ஆன் லவ். அன்பின் அடிப்படையில் என்ன இருக்கணும், சுத்தமான இருதயம், நல்ல மனசாட்சி, மாயமற்ற விசுவாசம், அதில் உண்டாகின்ற அன்பு. அப்படின்னா வாட் இஸ் த ஹையஸ்ட் டாக்ட்ரின்? இன்றைக்கி சபைகள் நிறைய இந்த டாக்ட்ரினல் டிஃபரன்ஸஸ் நமக்கு பஞ்சமே இல்லை. ஒரே வேதாகமத்தை வைத்துக்கொண்டு நமக்கு ஆயிரக்கணக்கான உபதேச மாறுபாடுகள் இருக்குது. ஆனால் என்ன உபதேசம் பேசினாலும் சரிதான், அடுத்தது என்னதான் ஊழியம் பண்ணாலும் சரிதான், என்ன வேண்டும், அன்பு. இப்போ என்ன ஆச்சு தெரியுங்களா, அன்பினுடைய எடுத்த உபதேசங்களும் ஊழியங்களும் பிடித்து கொண்டது, அன்பு காணாமல் போயிடுச்சு. அதான் கருத்து, யூ லாஸ்ட் த ஃபர்ஸ்ட் லவ். அந்த ஆதியில் நீ ஒரு அன்பு கொண்டிருந்தாயே, அந்த அன்பு காணாமல் போச்சுதே. அப்படின்னா கர்த்தர் எதை விமர்சிக்கிறார் சபையில், ஆதி அன்பு இருக்குதா, இந்த ஃபர்ஸ்ட் லவ் இருக்குது தெரியுங்களா. அதுக்கு பயன்படுத்துகிற இந்த ஃபர்ஸ்ட் லவ் நமக்கு தெரியும், என்ன, ஆதியிலே கொண்டிருந்த அன்பு. ஆங்கிலத்தில் ஃபர்ஸ்ட் லவ். ஆனால் கிரீக்கில் பெஸ்ட் லவ்னு இருக்காது. என்ன இருக்குது, ஃபர்ஸ்ட் லவ்னா என்ன இருக்குன்னா ப்ரோட்டோஸ்ங்கிற ஒரு வார்த்தை. சரி, புரோட்டான் என்றால் அதுக்கு அர்த்தம் தெரியுங்களா, பெஸ்ட். அப்படின்னு ஆண்டவர் என்ன பார்க்குறது, ஃபர்ஸ்ட் லவ். இது என்ன லவ், தட் இஸ் அ பெஸ்ட் லவ். ஃபர்ஸ்ட் லவ் இருக்குது தெரியுங்களா. ஒரு தாய்க்கு ஒரு பையன் இல்லை ஒரு பொண்ணு எவ்வளவு தான் தொல்லை பண்ணாலும் சரிதான், அந்த மூத்த பிள்ளைக்கு மேலே கூட அன்பு வித்தியாசம்தான். அது எவ்வளவு துன்பப்படுத்திட்டுமே, எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் சரிதான், என்ன ஆகும் தெரியுங்களா, திட்டம், நாசமாக போ, மனாப்போன்னு திட்டுமே தவிர மனம் திட்டாது. வாய் தான் அந்த பிரச்சனை நடுவில் என்ன பண்ணும், சும்மா கோபத்தில் ஏதாவது ஒன்று சொல்லுமே தவிர அந்த உள்ளத்தில் என்ன இருக்குது தெரியுங்களா, இஸ் மை ஃபர்ஸ்ட். ஏன்னா அவங்களுக்குள்ளேருந்து ஒரு உயிர் வந்தது தெரியுங்களா, அந்த உயிருக்கு மேலே வைக்கிற அன்பு அது அன்கம்பேரபிள், ஒப்பிட முடியாத ஒரு அன்பு. ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். வாசிங்களேன், எரேமியா 2ஆம் அதிகாரம், புக் ஆஃப் ஜெரேமியா சாப்டர் 2 and verse 2. எரேமியா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. நீ போய் எருசலேமில் சொல்லுன்னு கூட சொல்லலை. என்ன எருசலேமுடைய, ஏன்னா எல்லாம் டமாரச்ச வீட்டில் எல்லாம் என்ன பண்ணு, நல்ல சத்தம் போட்டு அவன் காதில் உரைக்கிற மாதிரி சொல்லு. உங்களுக்கு தெரியும், காது அல்ல மனம்.
காது அல்ல. எது இருக்கணும்? காது உள்ளவன் கேட்டு வேணா, எல்லாரும் தான் காது இருக்குதா? என்ன இல்லை கேட்பதற்கு? மனம் இல்லை. மனம் இருந்தால் தான் காது கேட்கும். பார்த்துருக்கீங்களா? யாராவது நம்மகிட்ட ஏதாவது அவங்க விஷயத்தை சொல்லி புலம்புவாங்க தெரியுங்களா? நம்ம முகத்தில் அவங்க பார்த்தீங்கன்னா தேர்ன சினிமா நடிகம் கெட்டு போயிடும். அப்படி நடிப்போம் பாருங்களேன். சொல்லுங்க உள்ள ஒன்றும் போகாது. என்ன பண்ணுதுங்களா? சரி லூஸ் என்னவோ நட்டு கலந்து வந்து வளருது சொல்லிட்டு போட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படி பார்த்துட்டே நிற்போமே தவிர உள்ள ஒன்று. ஏன்னா மனம் இல்லை கேட்பதற்கு. குறிப்பாக அந்த பிரசங்கம் பண்ணுறாங்க தெரியுங்களா ஊழியர்கள்? இந்த பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு அவனே பாடி உயிர் இல்லாமல் தான் கீழே இறங்குவான். அப்போ போய் நம்ம மூட்டை அவுத்தோன்னு வச்சுங்களேன், அவனுக்கு மறுக்கவும் முடியாது, பதில் சொல்லவும் முடியாது. என்ன பண்ணுவான் தெரியுங்களா? அப்போ தான் நம்ம எல்லாம் சூப்பர் ஹீரோவாக மாறுவாங்க, நடிப்பாங்க பாருங்களா. அப்படியே கவனிக்கிற மாதிரி நீங்கள் புலம்பிக்கிட்டே இருப்பீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? தலையோ அப்படின்னு சோதரேம் இது சோத்திரம் வேறு. அதுக்கு ஒரு தனி சோத்திரம் இருக்குது. எதுக்கான உன்னை கேட்கலன்னு அர்த்தம். அவனே ட்ரெயின் ஆகி போய் கீழே வரான். அவனை பிடிச்சி மறுபடியும் பிச்சு என்ன பண்ணுவான்? கவனிங்கள், கேட்பதற்கு காது இல்லை. என்ன இருக்கணும்? மனம் இருந்தால் தான் காது கேட்கறதுனால காது கேட்காது. அப்படியானால் என்ன இருக்குதுங்களா? அங்கே உபதேசம் இருக்கிறது, அடுத்தது ஊழியம் இருக்குது. ஆனால் கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்? அதான் சொல்ல, எருசலேமின் குடிகளுடைய செவிகள் கேட்க வசிய அப்படி கூப்பிட்டு சொல்லு. ஹலோ உங்க கேளுங்க அப்படி கூப்பிட்டு சொல்லு. என்ன சொல்லு? விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்திரத்தில் 40 ஆண்டுகள் என்னை பின்பற்றி வந்தாயே, அந்த இள வயதின் பக்தியை நான் நினைத்திருக்கிறேன். அதுக்கு அர்த்தம் என்ன? நீ அந்த இள வயதின் பக்தியை மறந்துட்ட. ஆனால் உன்னை அழைத்த போது நீ எங்கிட்ட வச்சிருந்த அந்த முதல் அன்பு, அதை நான் மறக்கவே இல்லை. அப்படின்னா God is seeking the first love or the best love. அந்த முதல்ல கொண்டிருந்தா. யோசித்து பாருங்களேன், மீட்கப்பட்ட போது நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய வெறி இருந்ததில்ல. மீட்கப்பட்ட போது ஒரு பெரிய வைராகியம் இருந்ததில்லை. கர்த்தருக்காக எதையாவது ஒன்று செய்தே ஆகணும். ஆனால் காலம் ஆக ஆக என்ன தெரியுங்களா? எதை செய்தாலும் இந்த சபை உருப்படாது, எதை செய்தாலும் இவனுங்க இப்படி தான் இருப்பானுங்க ஆளுங்க. அந்த இடத்துக்கு வந்துட்டோம்ல. சரஞ்சொல்லி யூ ஹவ் லாஸ்ட் த ஃபர்ஸ்ட் லவ் அல்ல, யூ ஹவ் லாஸ்ட் த பெஸ்ட் லவ். அந்த ஆதியில் கொண்ட, அந்த முதலாக நீ கொண்ட அந்த அன்பை நீ விட்டு விட்டாயில் உண்மையில் உனக்கு குறை. அப்படின்னா கர்த்தர் என்ன கமெண்ட் பண்ணுறாரு? என்ன சபையை விமர்சிக்கிறார்? நீ என்ன உபதேசம் பேசினாலும் சரிதான், நீ என்ன ஊழியம் பண்ணாலும் சரிதான். என்ன வேண்டும் உனக்கு? அந்த ஆதி அன்பு வேண்டும். அது அன்பின் அடிப்படையில் செய்யப்படாத எதுவாக இருந்தாலும் உங்களை தெரிந்து கொண்டு தான் நினைப்படுத்துகிறேன். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் ஆவியின் வரங்கள். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் ஆவியின் வரங்கள். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் ஆவியின் வரம் எப்படி சபையில் செயல்பட வேண்டும். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் ஆவியின் வரங்கள், அது 9 வரங்களை பற்றி எழுதியிருப்பார். 14 என்ன சொல்றாரு தெரியுங்களா? எப்படி சபையில் இந்த வரங்கள் செயல்பட வேண்டும். நடுவில் அந்த 13 வைக்கிறார் பாருங்களேன். ஏன்? அன்பு. அதுக்கு அர்த்தம் என்ன? எத்தனை வரங்கள் பெற்றாலும் அதை எப்படி நீ சபையில் செயல்படுத்தினாலும் ரெண்டுக்கு நடுவில் என்ன வேண்டும்? அன்பு. நம்ம பாட்டி பாணியில் சொன்னால் உப்பில்லாத பண்டம் அதேதான். இவ்வளவு வரத்தை பெற்றோம், அன்பு இல்லாவிட்டால் அந்த வரல் என்ன ஆகிடும்? செயலற்றது, பயனற்றதாக போயிடும். அப்படி என்றால் கர்த்தர் இன்னைக்கு சபையில் என்ன எதிர்பார்க்கிறது தெரியுங்களா? மிக எளிமையானது. சபை திரும்ப சொல்கிற வார்த்தை என்ன? ஆவியானவர் சபைகளுக்கு சொல்வதை காதுள்ளவன் கேட்டுக்கொள். அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன? சொல்கிறது ஏன் வேலை, கேட்கறது உங்கள் வேலை. அதைத்தான் கர்த்தர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். நான் சொல்கிறேன், என்ன சொல்கிறேன்? நீ என்ன உபதேசம் பேசினாலும், நீ என்னதான் ஊழியம் செய்தாலும், நான் சொன்னேன் உபதேசம் என்றால் என்ன, டாக்டர் என்றால் என்ன? அன்பு தான். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5 வாசித்தோம். அடுத்தது இந்த ஊழியம் இருக்குது தெரியுங்களா? ஊழியம் எதன் அடிப்படையில்? தீர்க்க தரிசனங்கள் அல்லது பிரமாணங்கள், வேதத்தின் அடிப்படையில் தானே. கவனிங்க, அந்த ரெண்டுக்கும் ஒரே வார்த்தை அன்பு தான். மத்தேயு 7ஆம் அதிகாரம், மேத்யூஸ் காஸ்பல் சாப்டர் 7 and verse 12. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆதலால் மனுஷர்கள் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாய பிரமாணமும் இதுவே தீர்க்க தரிசனமும். அப்படின்னா என்ன ஊழியம் பண்ணாலும் சரி என்ன இருக்கணும்? மிக எளிமையான ஒரு ஃபார்முலாவை இயேசு சொல்லிட்டு போயிட்டார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 10 கற்பனைகள் யூதனுக்கு கொடுக்கப்பட்டது. அதை எத்தனையாக மாற்றி வச்சுருந்தாங்க? 613 கற்பனைகளாக யூதர்கள் மாற்றி வச்சுருந்தாங்க. ஆனால் சங்கீதம் 15 வந்து பார்த்தீங்கன்னா அது 11ஆக மாறி இருக்கும்.
கர்த்தருடைய பருவத்தில் யார் ஏறுவான், அவ்வளோதான். 11 கருத்துக்கள் தான். ஏசாயா 33ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா 6 கருத்துக்கள் தான், உபதேசங்கள் தான். தூரத்தில் உள்ள தேசத்தை உன் கண்கள் காணும். எப்போ காணும்? இந்த 6 தான். ஓசியா 6ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அதை 3 ஆக்கிடுவார். புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது இயேசு அதை 2 ஆக்குவார். முதல்ல எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் உன்னை போல உன் அயலான். அப்புறம் பார்க்குறாரு ஆண்டவர் ரொம்ப அதிகமாக இருப்பார், நம்ம பசங்களுக்கு தாங்கிக்கிட மாட்டானுங்க. அந்த 2ஐயும் ஒன்றாகிட்டார். என்ன ஒன்றாகிட்டாரு? மற்றவங்க உனக்கு என்ன செய்யணும் நீ விரும்புகிறியோ அதை நீ அவங்களுக்கு செய். இதுதான் நியாய பிரமாணம், இதுதான் தீர்க்க. அப்படின்னா மொத்த வேதமும் அதுதான், வேதமே அதுதானே. அப்படியான சொல்ல தெரியுங்களா? நீ உபதேசம் அன்பின் அடிப்படையில் இருக்கணும். அடுத்தது ஊழியம் எதன் அடிப்படையில் இருக்கணும்? அன்பின் அடிப்படையில் இருந்தால் மாத்திரமே கர்த்தர் அதை பாராட்ட முடியும். இல்லைன்னா என்ன ஆகும்? அது கர்த்தருடைய ராங் கமெண்டேஷனில் தான் போயிடும். கர்த்தர் அதை ஒரு தவறான ஒரு எடுத்துக்காட்டாகத்தான் அதை சுட்டி காட்டுகிறார். அப்படின்னு எனக்கு என்ன வேண்டும்? 1 Corinthians 13ஆம் அதிகாரம் உங்களுக்கு தெரியும், நம்ம அடிக்கடி பார்க்கறது. அதில் 3 எளிமையான கருத்துக்கள் இருக்குது. அதை மாத்திரம் நம்ம வாழ்க்கையில் கை கொண்டாலே இந்த அன்பு ஓரளவுக்கு வந்துடும். 1 Corinthians 13ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கிற முதலாவது கருத்து ப்ரியாரிட்டி. தூதர் பாஷை பேசலாம், மனித பாஷை பேசலாம், எல்லாம் பேசலாம். ஆனால் என்ன இருக்கணும்? அன்பு எனக்கு இராவிட்டால் ஒன்றுமே இல்லை. அப்படின்னா முன்னுரிமை எதற்கு கொடுக்கணும்? அன்புக்குத்தான் கொடுக்கணுமே தவிர அந்நிய பாஷை பேசுகிறேன் நான், நல்லது தான் பேசுங்க. ஆனால் என்ன இருக்கணும்? அன்பு இல்லாவிட்டால் அது பேசி லாபம் இல்லை. அப்படின்னா அந்த ப்ரியாரிட்டியை தான் அன்பில் எதை எதிர்பார்க்கிறார்? அன்பு தான் நமது வாழ்க்கையின் முன்னுரிமையாக இருக்கணும். அடுத்தது 4ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது 1லேருந்து 3 வரை. அடுத்தது 4லேருந்து 7 வரைக்கும் ப்ராப்பர்ட்டிஸ். அடுத்தது அன்பினுடைய முழுமை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்படையாது, சினமடையாது, எல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. 15 விதமான குணாதிசயங்கள் அதில் சொல்லப்படுகிறது. 4 முதல் 7 வரை உள்ள வசனங்களில் என்ன இருக்குது? இது அந்த தன்மைகள் என்கிட்ட இருந்தால் நான் சரியாக ஊழியம் பண்ணுறேன், சரியான உபதேசத்தில் இருக்கிறேன். 3ஆவதாக அன்பினுடைய முற்றுப்பெறாமை, அதாவது பெர்மனன்ஸ். அன்பு முடிந்து போகாது, எல்லாம் ஒரு நாள் என்ன ஆகிடும்? விசுவாச, நம்பிக்கை, அன்பு 3ம் நிலைத்திருக்கிறது. இது அன்பு தான் கடைசி வரைக்கும் நிற்க போகுது. பெர்மனன்ஸ் ஆஃப் லவ், அது முற்று பெறாது. அப்படின்னா 3 எளிமையான கருத்துக்கள். 1 13, மொத்தம் 13 வசனங்கள் தான். அந்த 13 இது 8லேருந்து 13 வரை. அவனுக்கு ஊழியங்கள் கர்த்தர் பாராட்டுகிற ஒரு ஊழியமாக இருக்கணும். என்ன இருக்கணும்? இந்த உபதேசம், 2வது ஊழியம், 2க்கும் அடிப்படை என்னவாக இருக்கணும்? அன்பாக இருந்தால் மாத்திரமே. ஸோ அந்த அன்பு இருந்தால் என்ன ஆகும்? நம்ம வாழ்க்கையில் எதை எடுத்தாலும் முன்னுரிமை எதுக்கு தான் இருக்கும்? அன்புக்கு தான் இருக்கும். அடுத்தது என்ன? அது ஒரு முழுமையானதாக இருக்கும், அறகுறையாக இருக்காது. 3ஆவதாக எது வேணாலும் கடந்து போயிடும். இப்போ நாம் பேசுகிற தீர்க்க தரிசனம் குறைவுள்ளது, அந்நிய பாஷை ஒரு நாள் ஒளிந்து போயிடும், வரங்கள் காணாமல் போயிடும், எல்லாம் முடிஞ்சு போயிடும். கடைசியில் விசுவாசம், நம்பிக்கை, அன்பு 3 இருக்குது. இதில் அன்பு தான் அவுட்ஸ்டாண்டிங். அப்படி என்றால் ஆண்டவர் இன்னைக்கு சபையில் எதிர்பார்ப்பு என்ன தெரியுங்களா? த பெஸ்ட் லவ், நாட் ஈவன் த ஃபர்ஸ்ட் லவ். அந்த முதல் அன்பு கூட இல்லை. என்ன அன்பு இருக்கணும்? அது தட் இஸ் த பெஸ்ட். அதைத்தான் கர்த்தர் என்ன கவனிங்க, காட் நெவர் நீட்ஸ் த செகண்ட் பெஸ்ட். கர்த்தருக்கு 2வது பெஸ்ட் வேண்டாம், ஃபர்ஸ்ட் பெஸ்ட் தான் அவருக்கு எப்போதுமே வேண்டும். ஆண்டவருக்கு எப்பவும் விருப்பம் தெரியுங்களா? யோசிச்சு பாருங்க. ஒரு தாயின் கற்பம் தேவைப்பட்டால் அது என்ன? ஒருவனும் ஒரு காலம் வைக்கப்பட்டிராத ஒரு கற்பம் தான் வேணும். கழுதை வேணும்னாலும் ஒருவனும் ஒரு காலம் ஏறிடாத கழுதை, கல்லறையில் வச்சாலும் ஒருவனும் ஒரு காலம் வைக்கப்படாத கல்லறை, அவ்வளவுதான். God needs the best only. நீ சொல்ல போனா ஃபர்ஸ்ட் பெஸ்ட், செகண்ட் பெஸ்ட் ஆண்டவருக்கு வேண்டவே வேண்டாம் எப்போதுமே. அதைத்தான் கர்த்தர் எபேசு சபையில் பாராட்டுகிறார். சரி, அதுக்கு அடுத்த தாட் போயிடலாம். 3வது கமெண்டேட்டர். 4ஆவதாக அவருடைய தன்மை கண்டம்னர், கண்டிக்கிறவர். சும்மா விமர்சனம் பண்ணிட்டு விட்டு போயிட மாட்டார். ஒன்று இதெல்லாம் குறையா இருக்குப்பா, குறையில இருப்பா, சொல்கிறத சொல்லிட்டேன், ஊதுற சங்க ஊதிட்டேன், அப்படி போகிற ஆண்டவர் இல்லை, முதுகெலும்பு முறிச்சிடுவார் ஆண்டவர். அடுத்தது என்ன பண்ணுறாரு? அவர் அப்படியே செல்லம், கண்ணு, பொண்ணு அப்படி லல்லு பாடிட்டு போகிற ஆண்டவர் அல்ல. அவர் என்ன பண்ணுறார்? அடுத்தது கண்டம் பண்ணுறார். பாருங்களேன், அது கண்டனங்களை சொல்லுகிறார்.
கண்டிக்கிறார். நான்காவதாக எபேசபையினுடைய எப்படி அவர் ஊழியம் பண்றாரு, he became the condemner. நான்காவது இயேசு யாரு? அவர் கண்டிக்கிறவர். இன்னைக்கு அது என்னன்னா, அடிப்படையாகவே நம்ம சமுதாயம் மாறி போச்சு. வீட்டில் பெற்றோர் பிள்ளையை அடிக்கக்கூடாது, சரியா? அடித்தா பக்கத்து வீட்டுக்காரன் போலீஸை ஃபோன் பண்ணால் அப்பா அம்மாவை உள்ளே தள்ளிடுவானுங்க, சரியா? நம்ம ஊர்லன்னு வரல, அது சீக்கிரம் வந்துடும். அது வெளிநாடுகளில் சாதாரணம். அது அடுத்தது ஸ்கூலில் டீச்சர் வந்து அடிக்க வேண்டாம், ஸ்கேலை தூக்குனாலே போதும், டீச்சரை உள்ளே தள்ளிடுவான். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் போலீஸ்காரன் என்ன பண்ணக்கூடாது? அடிக்கவே கூடாது, செல்லம் கண்ணு பொண்ணுன்னு கொஞ்சணும். கவனிச்சு பாருங்க, யாரும் என்ன விரும்பலை இன்னைக்கு? கண்டிப்படை மாத்திரம் விரும்பலை. அது இயேசு உண்மையில் மனதுகிறார். பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 பேர் உட்காந்துருப்பான். இயேசுவன் காரை முறுக்குவாருன்னு சொல்லி பாருங்க, 3 பேர் வரமாட்டான். தேவன் வந்து அன்புள்ள தேவன் ஒரு பக்கம், அடுப்பது அவர் பட்சிக்கிற அக்னியும் அவர் தானே. God has got another side. யோசிச்சு பாருங்க, மோசே கேட்கிறார், ஆண்டவரே நான் உங்கள் மகிமையை பார்க்கணும். கர்த்தர் என்ன சொன்னார்? பார்த்தா நீ செத்து போயிடுவேடா, என்னை பார்த்து உயிரோடு இருக்கக்கூடாது. உடனே என்ன பண்ணுவார் தெரியுங்களா? நீ கேட்டு வேலை தொலைச்சிட்ட, உனக்கு மாட்டேன்னு சொல்ல முடியல, கொடுத்தா நீ செத்தும் போயிடுவ. ஒன்று பண்ணு, நான் கடந்து போக முடியாத பாரு, என் பின் மகிமையை பாரு சொன்னார் தெரியுங்களா? கவனித்துக் கொள்ளுங்கள், ஆண்டவருக்கு அடுத்து ஒரு பக்கம் இருக்கு. ஒரு பக்கம் என்ன? அவர் பட்சிக்கிற அக்னி தான். அடுத்த பக்கத்து என்ன தெரியுங்களா? இன்னும் சொல்ல போனால் முதல்ல வந்து தெரியுங்களா, அந்த கிருபை என்னன்னா, அடித்து ஒருத்தனை ஷாட்டரிங் க்ளோரின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன க்ளோரி? அது ஷாட்டரிங் க்ளோரி. இது கர்த்தருடைய ஒரு பக்கம். அடுத்ததுங்களா, சஃபரிங் க்ளோரி, பாடுபடுகின்ற ஒரு மகிமையே ஆண்டவர்கிட்ட இருக்குது. ஆண்டவர் ஒரு பக்கத்தை பார்த்தா நீ செத்து போயிடுவ, அடுத்த பக்கத்தில் என்ன இருக்குது? உனக்காக பான்னு சொல்ல போனால் முன்னாடி பார்க்குறவர் பிதாவை பார்க்குறார், பின்னாடி வர்றது யாரு? இயேசுவை பார்க்குறாருங்க. அவர் அந்த மூடப்பட்ட கைகள் விளக்கின போது மோசே பார்த்தது என்ன தெரியுங்களா? பின்னாடி வரப்போகிற மகிமை, அது பாடுபடுகிற மகிமை, சிறுவேளை ஜீவனை கொடுப்பதற்காகவே வெளிப்பட்ட தெய்வ மகிமை. முதல் என்னவா இருந்தது? அது அடிக்கிற மகிமை, அது ஷாட்டர், அது அடித்து செதற வைக்கும். ஆனால் அவருக்கு இன்னும் ஒரு பக்கம் இருக்குது. God has got another side. நாம் இன்னைக்கு என்ன பண்ண தெரியுங்களா? இதையே காட்டி ஜனங்களை ஏமாத்திட்டு உட்கார்ந்துருக்கிறோம். ஏசு அன்புள்ளவர் தான், யாரும் இல்லைன்னு சொன்னாங்க, இரக்கமுள்ளவர், எல்லாம் உண்மைதான். அது ஒரு பக்கம்தான். ஆண்டவர் இயேசு படகுல ஏறும்போதெல்லாம் சொல்லுவார், let us go to the other side. அப்படின்னா கலிலேயா கடலுக்கு இந்த பக்கம் மாத்திரம்ப்பா, அந்த பக்கமும் ஒன்று இருக்குது. அந்த பக்கத்தை பார்ப்பதற்கு அநேக விரும்பலை. ஆனால் எபேசபைக்கு கர்த்தர் தன்னுடைய அடுத்த பக்கத்தை காட்டுறாரு. அவர் ஆலோசனை கொடுத்தாரு, பாராட்டினாரு, அடுத்ததான் வந்து விமர்சிக்கிறார். உங்கள்கிட்ட இது இருக்கணும்ப்பா. அது கர்த்தர் தெரியுங்களா? நீ என்ன செய்தாலும் சரிதான், அன்புக்கு ஈடாக வேறு எதுவும் வராது. உன்னுடைய உபதேசங்கள் சரியாக இருக்கலாம், உன்னுடைய ஊழியங்கள் சரியாக இருக்கலாம், ஆனால் என்ன இருக்கணும்? அது அன்பின் அடிப்படையில் செயல்பட்டால்தான். சொல்ல போனால் அன்புக்கு இணையாக வேறு எதையும் நம்ம கொடுக்க முடியாது. சொல்லிட்டு அடுத்து என்ன பண்ணுறாரு? நான் உன்னை எப்படி கண்டிக்க போகிறேன். என்ன கண்டிக்க போகிறேன்? வாசிங்க 7ஆம் வசனம், 5ஆம் வசனம் வாசிங்க. ஆனபடியால் நீ இந்த நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி என்ன செய்ய வேண்டுமா? கர்த்தர் என்ன கண்டம் பண்றாரு? ஆகையினால் முதல்ல என்ன பண்ணு? எங்கே இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து, அடுத்தது மனம் திரும்பி, அடுத்தது ஆதியிலே செய்த கிரியைகளை செய்வாயாக. நம்ம அடிக்கடி கவனிக்கிற 3R. எத்தனை R? 3R. முதல்ல என்ன? ரிமெம்பர். அடுத்தது என்ன? ரிப்பென்ட். அடுத்தது ரிப்பீட். சபையில் கண்டமினேஷன் என்ன சொல்ல தெரியுங்களா? நீ ஆதி அன்பை விட்டு விட்டாய் என்பது குறை இருக்குது. ஆகவே என்ன செய்யணும்? அதுக்கு ரெமெடி என்ன? அதுக்கு மாற்று வழி என்ன? ரிமெம்பர் ஃப்ரம் வேர் யூ ஹவ் ஃபாலன். எங்கே இருந்து விழுந்தாயோ அதை என்ன பண்ணு? நினைவு கூறு. இங்கே நிறைய பேருக்கு விழுந்ததே தெரியல, அதுக்கப்புறம் எங்கே நினைவு கூறுறது? வெட்டுறான்,
2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் மரத்தை வெட்டுறான். மரம் விழுந்து பார்த்தா கோடாலி விழுந்துச்சு. வெட்டினா மரம் தானே விழணும், ஆனால் எது விழுது? கோடாலி தலை தண்ணிக்குள்ளே விழுந்துட்டுல. உடனே எலிசா கேட்குறாரு, எங்கப்பா விழுந்தது? இங்கே தான் அப்படின்றான்ல. இது அவன் தெரியாமல் இருந்திருந்தா அன்னைக்கு என்ன ஆகிட்டு இருக்கும் அவனுக்கு? கவனிங்கள், அது ரிமெம்பர், எங்கே விழுந்த அதை பாரு. எது விழுந்து? ஆக்ஸ் ஹெட் விழுந்து போச்சியா. வெட்டிகிட்டே இருந்தா என்னாச்சுது? அது லூஸ் ஆயிடுச்சு. அடுத்து வெட்டும்போது என்னாச்சுது? மரம் விழலை, மரம் இது விழுந்துட்டு ஆக்ஸ் ஹெட் விழுந்துச்சு. கையில் என்ன வச்சுருக்கான்? ஸ்டிக்கை வச்சுருக்கிறான், ஆனால் தலை எங்கே? தண்ணிக்குள்ளே கிடக்குது. இன்றைக்கி நிறைய பேர் மரத்தை காலம் முழுதும் வெட்டுறான். தே ஆர் மேக்கிங் நாய்ஸ். சத்தம் வருது. ஒரு கட்டை எடுத்து மரத்தை அடித்தா என்ன ஆகும்? சத்தம் வந்துக்கிட்டே இருக்குது. ஓ, தே ஆர் வெரி பிஸி. தே ஆர் நாட் பிஸி பாடிஸ். என்ன பண்ணுறான்? டம்முன்னு அடி விழுந்துகிட்டே இருக்குது. மரமும் விழுந்த மாதிரி தெரியலையே, கோடாலி தலை இருந்தால் தானே. என்ன கேட்டார்? எங்கே விழுந்தது? சாமனுக்கு தெரியுது பாருங்களேன், இங்கே தான் விழுந்தது. அடுத்தான் கதை சொல்கிறாரு, ரிமெம்பர், எங்கே இருந்து விழுந்த அதை நினைத்துக்கொள். அடுத்தது என்ன? அதுக்காக மனம் வருந்து, ரிப்பன். அடுத்தது என்ன? ஆதியிலே நீ என்ன கிரியை செய்தாயோ அதை திரும்பவும் செய். அப்படின்னா கர்த்தருடைய கமெண்டேஷன் என்ன தெரியுங்களா? நீ விழுந்திருக்கிற, ஆனால் உனக்கு என்ன செய்யலை? நான் தான் ஊழியம் பண்ணுறேனே, நான் தான் ஒரு பெரிய ஆவிக்குரிய சபையில் இருக்கிறேனே. இது ஒரு பெருமை நிறைய பேருக்கு. எங்கள் சபையில் சொல்கிறாங்க பாருங்கள் சத்தியம், அது சரி, நீ மேலே போய் சேருவியா? சபையில் நல்ல சத்தியம் சொல்கிறாங்க, சரி, நான் போய் சேருவேன், அதுதானே முக்கியம். ஒரு சபையில் பெரிய டாக்டரின்ஸு, பெரிய உபதேசங்கள், ரொம்ப நல்ல உபதேசம் சொல்கிறதுனால எல்லாம் மேலே போயிடுவான்னு அர்த்தம் கிடையாது. தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை சரியாக இருந்தால் மாத்திரம் தான் போக முடியும். ஒரு சபையில் இருந்தால் எல்லோரும் மேலே போயிடுவாங்கன்னா எல்லோரும் அங்கே தானே இருப்பாங்க. அவனுக்கு பைத்தியமாக வேறு சபையில் போய் உட்கார்ந்துருக்கிறதுக்கு. இந்த சபைக்கு வந்தால் மேலே போயிடுவார்னு ஒரு உத்தரவாதம் இருந்தால் யார் அடுத்த சபைக்கு போவான்? அப்படியானால் எந்த இடத்துல இருக்கோங்கிறது முக்கியம் அல்ல, எப்படி இருக்கிறோங்கிறது முக்கியம். ஆகிய கர்த்தர் சொல்றாரு, ரிமெம்பர் ஃப்ரம் where you have fallen. எங்கேருந்து விழுந்த எனக்கு தெரியணும். கண்டிப்பாக என்னுடைய ஷார்ட் ஃபால் எனக்கு தெரியணும். ஆனால் வருத்தம் என்ன? என் கண்ணில் ஒரு பெரிய உத்தரம் இருக்குது, அடுத்தவங்களில் துரும்பெல்லாம் கரெக்டாக தெரியுது எனக்கு. அதான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அவர் தேவ மனுஷன் சொல்கிறாரு, இந்த கிட்ட போனால் ஹீப்ரூவில் கண் இருக்குது தெரியுங்களா? கண்ணில் அந்த கருவிழி இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்கிறான், லிட்டில் மேன். அந்த கருவிழி இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கு என்ன பேர்? குட்டி மனுஷனா. ஏன்னா ஒருத்தன் கிட்ட போனால் நம்ம ஊர் அதில் குட்டியாக தெரியுதில்ல, ஆனால் அதுக்கு பேர் என்ன பேர்? லிட்டில் மேனா. கண்ணோடைய கருவிழிக்கு பேர் எபிரேய மொழியில் லிட்டில் மேன், குட்டி மனுஷன். ஆனால் இவனை எப்படின்னா, இந்த குட்டி மனுஷனில் ஒரு உத்தரம், ஒரு பீமே வச்சுருக்கான் பாருங்களேன். ஒரு பெரிய கட்டடத்தை தாங்கக்கூடிய பீம் எங்கே இருக்குது? எவ்வளோ பெரிய முண்டக்கண்ணாக இருக்கணும் பாருங்களேன். அது எவ்வளோ பெரிய கண்ணா, அந்த பீமே கிராஸ் பீமே அப்படி இருக்குதுன்னா அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பான். இவன் இந்த பீமை வச்சுட்டு என்ன பண்ணுறான் தெரியுங்களா? இன்னொருத்தர் கிட்ட போய் அந்த கண்ணை பார்த்தா அங்கே என்ன தெரியுதான்? முதல்ல அவனுக்கு எப்படி கண்ணு தெரிஞ்சதுன்னு தெரியல. ஒரு தேவ மனுஷன் சொல்கிறாரு, அந்த துரும்பு இருக்குத வேற ஒன்றும் இல்லை, இவன் கண்ணில் ஒரு பெரிய லாக் இருக்குல்ல, அதோட ஷேடோ தான் அங்கே துரும்ப தெரியுதான். நீ இதை எடுத்துப்பாரு, அது காணாமலே போயிடும். கவனித்துக் கொள்ளுங்கள், நம்ம குறைய நம்ம உட்கார்ந்து சிந்திக்க ஆரம்பித்தால் அடுத்தவங்களை குறை சொல்ல நமக்கு தைரியமே வராது. இன்னைக்கு நாமே ஒரு அந்த செல்ஃப் எக்ஸாமினேஷன் இல்லாததுனால, ஒரு சுய பரிசோதனை இல்லாததுனால தான் அடுத்தவங்களை எளிதாக நம்மளால் குற்றம் சாட்ட முடிகிறது. இப்போ என்ன செய்யணும்? நான் எங்கேருந்து விழுந்திருக்கிறேன், விழுந்தது கண்டிப்பாக தெரியணும். அநேகருக்கு விழுந்தது தெரிவதில்லை. இதுக்கு நல்ல உதாரணம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். முதல்ல என்ன செய்யணும்? ரிமெம்பர், அது ரிப்பன், அடுத்தது ரிப்பீட். மனம் திரும்பி ஆதியிலே செய்த கிரியை மறுபடியும் செய். இதுக்கு நல்ல உதாரணம் டக்குன்னு சொல்லுங்கள். இளைய மகன் லூக்கா 15ஆம் அதிகாரம், லூக்கா 15:18 வாசிங்க. லூக்கா 15:18. என்ன சொல்கிறான் பார்த்தீங்களா? அதை ரிமெம்பர் பண்ணுறான் பாருங்களேன். என்ன பண்ணுறான் தெரியுங்களா? பரத்துக்கு விரோதமாக, உமக்கு விரோதமாக நான் என்ன பண்ணேன்? பாவம் பண்ணிட்டேன். அப்போ நம்மளுக்கு என்ன தெரியுது? ஐ எம் a sinner. அதை ரிமெம்பர் பண்ணுறான். அடுத்து என்ன பண்ணான்? 19ஆம் வசனம் வாசிங்க. அந்த ரிப்பெண்ட் பண்ணுறான் பாருங்களேன். மானா இவ்வளோ பெரிய தகப்பனுக்கு நான் ஒரு பிள்ளையா? அவருடைய பிள்ளை என்று சொல்லுறதுக்கு எனக்கு தகுதியே இல்லையே.
20ஆம் வசனம். அந்த ரிப்பீட்டட் பண்ணுறான் பாருங்களேன். எங்கேருந்து வந்தானோ திருப்பி அங்கேயே போகிறான் பாருங்களேன். அப்படியானால் கர்த்தர் இன்னைக்கு சபையில் என்ன எதிர்பார்க்கறது தெரியுங்களா? சபை என்றால் கட்டிடம் அல்ல, நீங்களும் நானும் தான், நாம் தான் சபை. கர்த்தர் இன்னைக்கு என்ன எதிர்பார்க்குறாரு? ஒன்று அந்த ஆதியிலே கொண்ட அன்பு. நான் நினைப்பேன் ரட்சிக்கப்பட்ட போது இருந்த வைராக்கியத்தோடு இன்றைக்கி அதிகம் ஆயிருக்கணும். ஆனால் ஏறக்குறைய 99.9% பிலீவர்ஸ்க்கு குறைஞ்சிருக்கு. அன்னைக்கு இருந்த வைராக்கியம் இன்றைக்கி குறைஞ்சிருக்கு. அன்னைக்கு அந்த ஜெப வாழ்க்கை இன்றைக்கி காணாமல் போயிடுச்சு. அன்றைக்கி அந்த வேத வாசிப்பு இன்றைக்கி காணாமல் போச்சு. அன்றைக்கி ஓடின ஊழியத்துக்கு ராத்திரி பகல் இல்லாமல் ஓடின காலம் போய் இன்றைக்கி என்ன ஆகுது? ஆமாம், மழை வருது இல்லை, அது மழை கரெக்டாக 6:15 மணிக்கு வரும் பாருங்களேன். சாயங்காலம் 6:15 மணிக்கு தான் மழை அப்படி கருமேகம் வருதுன்னு பாருங்களேன். அவன் வர்றது பெரிய புண்ணியம் கூட்டத்துக்கு. இதில் வர கருப்பாக ஒரு மேகம் வந்துன்னு வச்சுக்கிங்களேன், மழை வருது இல்லை. இவன் வெதர் ஃபோர்காஸ்ட் ஆஃபீஸில் இருக்க வேண்டிய ஆள் இவங்கெல்லாம். அதாவது மழை வந்தாலும் வரும், வராமல் போனாலும் போகும். இந்த மாதிரி கூட்டம் தான் சபையில் நிறைய இருக்குது. ஒரு கூட்டத்தை ஆரம்பித்தா அந்த பாஸ்டர்ஸ் வயசில் நெருப்பு கட்டி உட்காந்துருக்காங்க. ஆண்டவரே மழை வந்துடுறாங்க, ஆண்டவரே 6:15 வந்துடவே கூடாது, ஆண்டவரே வீட்டை விட்டு கிளம்புற நேரத்தில் மழை வரணும், மேகம் அப்படி வந்தாலே நம்ம அதெல்லாம் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருப்பான். கவனிகள் என்ன இருக்கணும்? இந்த 3 மிக எளிமையான ஃபார்முலா நான் கர்த்தர் அதுதான் சொல்லுகிறார். என்ன சொல்கிறாரு? ஒன்று நினைத்துக்கொள், அடுத்தது மனம் திரும்பு, அடுத்தது நீ ஆதியில் செய்த கிரியைகளை மறுபடியும் செய். தொடர்ந்து வாசிங்க. இல்லை இல்லை இல்லை, வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம். நான் நீங்கள் என் கூட தான் இருக்கீங்கன்னு நினச்சிட்டு இருக்கேன். ஆகையால் நினைத்து மனம் திரும்பி, இது வரைக்கும் செல்லமாக பேசுகிறாரு. செல்லம் நீ எங்கேருந்து விழுதுன்னு பாடுறா, டே மனம் திரும்புடா, மறுபடியும் செய்டா. அடுத்தது அவ்வளவுதான். அடுத்த பக்கம் வருது பாருங்களேன், பேர்னிங் ஃபயர். அடுத்து என்ன? பட்சிக்கிற அக்னி. என்ன சொல்றாரு? இல்லாவிட்டால் நான் எப்படி வருவேன்? சீக்கிரமாய். சீக்கிரமாயினா சீக்கிரமாயினா ஐயா கவனிங்க, சீக்கிரம்னா உடனே இல்லை, நாட் இம்மீடியட்லி. சரி, அதுக்கு பயன்படுத்துகிற கிரேக்க வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், தாக்கு. அந்த சீக்கிரம் இம்மீடியட் அல்ல, உடனடியாக வருவேன் அர்த்தம் இல்லை. இதோ சீக்கிரமாக வருவேன்னு சொன்னார் இல்லையா? ஏன் இன்னும் வரலன்னு கேட்கக்கூடாது. ஏன்னா அவர் சொன்ன சீக்கிரம் அல்ல, வரும்போது வேகமாக வருவேன். ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்து 40 நாள் உயிரோடு இருப்பதாக காட்டிவிட்டு பரத்துக்கு ஏறி போயிட்டார். என்ன சொல்லிட்டு போனார்? எருசலேமை விட்டு எங்கேயும் போயிடாதீங்க, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அவர் ஆவி அனுப்புவார், அது வரைக்கும் எருசலேமை விட்டு போகக்கூடாது, காத்திருங்கள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அவர் 40ஆம் நாள் சொல்லிட்டு போகும்போது 1 Corinthians 15:5-6 பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 500 பேர் பார்த்துருக்காங்க அவரை. ஆனால் 10 நாள் 50 நாள் பார்த்தீங்கன்னா 120 பேர் தான் இருக்கிறான். இந்த 10 நாள் வெயிட்டிங்கில் 380 பேர் மைனஸ் ஆகிட்டான், காணாமல் போயிட்டான். இன்னும் ஒரு 10 நாள் ஆவியை லேட்டாக அனுப்பியிருந்தாருன்னா 12 பேரே சந்தேகம்தான். அந்த 120 கூட சைபரே காணாமல் போயிட்டுருக்கோம். அந்த அளவுக்கு தான் அவங்க என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, ஏசு அப்படி போவார், இப்படியே ஆவி வந்துடும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் வாசிங்களா, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனத்தை வாசிங்க. பெந்தெகோஸ்தே என்ற நாள் பூரணமாக வந்தபோது, அதான் ஒரிஜினல். when the day of Pentecost was fully come, பெந்தெகோஸ்தே என்ற நாள் எப்படி முழுமையாக வந்தபோது வந்திருந்தார்கள். அந்த சடுதி இருக்குது தெரியுங்களா, தாக்கு சடுதியாய் 40 நாள் சொல்லிட்டு போயிட்டாரு. 50ஆம் நாளில் ஆவியான வரும்போது எப்படி வந்தார்? ஏசு போன உடனே கீழே வந்துடல, போய் எத்தனை இட் டுக் 10 days. 10 நாளைக்கு அப்புறம் என்ன பண்ண? வரும்போது ஃபாஸ்ட்டாக வரார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் ஜெருசலேமிலிருந்து பரிசுத்த பவுல் தமஸ்கஸ் போகிறார். எதற்கு? அங்கே உள்ள சபையை பாழாக்குவதற்கு பெர்மிஷன் எல்லாம் வாங்கிட்டு போகிறார். ஆனால் அவர் தமஸ்குடைய எல்லை வர்ற வரைக்கும் அவர் சொல்ல போனால் 220 மைல் தூரம், 2 ஜெருசலேமுக்கும் டமஸ்கஸ்க்கும் ஏறக்குறைய ஒரு 10 நாளுக்கிட்ட ட்ராவல் பண்ணணும். ட்ராவல் பண்ணி வர வரைக்கும் அவனுக்கு டிஸ்டர்பன்ஸே இல்லை. ஆனால் தமஸ்குவின் எல்லையில் கால் வச்சு உள்ள நுழையும் போது
சடுதியாய் வானத்திலிருந்து கர்த்தர் தரிசனம் உண்டாயிருப்பாருங்களேன். சூரியனை போல பிரகாசிக்க ஒரு பிரகாசம். வேதத்தில் நிறைய இடங்கள்ல இந்த தாக்குங்கிற வார்த்தையை பார்க்க முடியும் புதிய ஏற்பாட்டில். அப்படி என்றால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நான் உனக்கு 3 ஆலோசனைகளை சொல்லிவிட்டேன். 1 ரிமெம்பர், 2 ரிப்பென்ட், 3 ரிப்பீட். நீ என்ன நினைப்ப, இதுதான் இவருக்கு வேறு வேலையே கிடையாது, இதையே சொல்லிட்டு இருப்பார். இந்த வீட்டில் பாட்டிங்கெல்லாம் இருக்குது தெரியுங்களா? இந்த வீட்டில் பாட்டிங்க இருந்தால் பேரனை விட பேத்திங்களுக்கு ரொம்ப தலைவலியாக இருக்கும். என்ன பண்ணுறீங்களா, அப்பப்போ அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்கும். இப்படி சட்டை போடாத, இங்கே நிற்காத, அது என்ன கண்ணாடி முன்னாடி 1.5 மணி நேரம் உனக்கு அங்கே என்ன வேலை, கிழவிக்கு என்னத்துக்கு இந்த வேலை, அது பாட்டுக்கு நின்று போகுது, உனக்கு என்ன வந்தது, உனக்கு என்ன கை வலிக்குதா கால் வலிக்குதா, நிற்கிறவளுக்கெல்லாம் கால் வலிக்கணும், உங்களுக்கு என்ன இருக்குது. ஆனால் ஒன்று பார்த்துருக்கீங்களா, இந்த வீடுகளில் தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா தாத்தா ஜென்டில்மேனாக இருப்பார், பார்த்துருக்கீங்களா? தாத்தாட்ட கம்ப்ளைண்ட்டே வராது. ஏன்னா தாத்தா அப்படி தெரியுங்களா, வீட்டில் கொஞ்சம் டென்சிவாக மாறுதுன்னா மெதுவாக சட்டை எடுத்து போடுவார், பஸ் எடுத்து பாக்கெட்டில் நுழைப்பார், செருப்பு மாட்டுவார், எங்கேயா பார்க்கில் போய் உட்காந்துருவார், அவ்வளோதான். இல்லைங்கன்னா டீ கடையில் போய் உட்காந்துருவார். அது பொழைக்க தெரிஞ்ச தாத்தா. இந்த பாட்டிங்களுக்கு வெளியே போகவும் முடியாது, ஏன்னா அதுக்கு தனியாக பர்ஸ் இருக்காது. இல்லை என்ன பண்ண தெரியுங்களா, வேறு வெளியே வீட்டில் உட்காந்துருக்கோம், நையின்னு சொல்லிட்டு இருக்கோம் பாட்டி. ஆனால் அந்த பேத்திங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாட்டிக்காக ரொம்ப சின்சியராக ஜெபம் பண்ணணும். எனக்கு தெரியுங்களா, கர்த்தாவை இந்த பெருசை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே, நான் ஆடு வெட்டி உமக்கு ஸ்தோத்திர கூட்டம் நடத்துகிற ஆண்டவரே, ஜெபம் பண்ணாலும் பண்ணது உட்காந்து. கவனிங்கள், இந்த ஆட்களுக்கு என்னதான் ஆலோசனை சொன்னாலும் மண்டையில் அவ்வளோ சீக்கிரம் ஏறாது, வெறுப்பு தான் வருது. இன்றைக்கு ஆவிக்கிற உலகத்துலேயும் சரி, உலகத்தில் சீப்பானது என்ன தெரியுங்களா, அட்வைஸ் தான். யாருக்குமே அட்வைஸ் நீங்கள் பிடிக்கிறது இல்லை. நீங்கள் அட்வைஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அவனுக்கு பகைங்கன்னா மாறுறீங்கன்னு அர்த்தம். என்ன பண்ணோம், பரவாயில்ல ராஜா, நீ செய்ததாண்டா சரின்னு சொல்லி பாருங்க. தாத்தா புத்திசாலியான தாத்தாடா, அதுதான் ஏன் மாடர்ன் தாத்தா, இவர் தாயான்னு வாடு. நீங்கள் கண்டிக்கக்கூடாது, பிள்ளைகளை ஒன்றும் பண்ணக்கூடாது. என்ன செய்யணும், செல்லம் கண்ணு பொண்ணுன்னு என்ன பண்ணணும், அவன் செய்கிற அக்கிரமங்களுக்கு, அவன் செய்கிற எல்லாத்துக்கும் நீங்கள் ஆலோசகராக கூட நின்னீங்கன்னா நீங்கள் ரொம்ப நல்லவன் ஆகிடலாம். கர்த்தர் அதை சொல்லி பார்த்தா கூட தெரியும், இதெல்லாம் செய்ய மாட்டானுங்க ஆளுங்க. எங்கேருந்து விழுந்த, அடுத்தது மனம் திரும்பு, ஆதிரத்துக்கு மறுபடியும் செய்ய, அதோடு நிறுத்தலை. இல்லாவிட்டால் கர்த்தம் என்ன, நீ செய்ய மாட்ட, என்னதான் உனக்கு சொன்னாலும் என்ன பண்ண மாட்ட, செய்ய மாட்ட. நான் என்ன செய்வேன், சடுதியாக, சீக்கிரமாக இல்லை, சடுதியாக. அதுக்கு அர்த்தம் என்ன, நாம் எதிர்பாராத ஒரு நேரத்தில் வருவார்னு அர்த்தம். சிலருக்கு சுவிசேஷம் சொன்னால் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, கொஞ்சம் அப்படி இந்த கொஞ்சம் லேசாக கிறிஸ்தவத்தை தெரிஞ்சவங்க, இல்லை இந்த பாரம்பரிய கிறிஸ்தவங்களாக இருக்காங்க, அவங்களுக்கு சொன்னீங்கன்னா என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, நல்ல கல்லனுக்கு ஆண்டவர்கிட்ட வந்தபோது சொன்னார்ல, ஆண்டவரே இந்த ராஜ்யத்தில் வரும்போது என்ன நினைத்தவளும் சொன்னார்ல, ஒன்று ஆண்டவர் என்ன பண்ணார், இன்றைக்கே அவன் வரும்போது தான் கேட்டான். ஏசு என்ன பண்ணிட்டாரு, இன்றைக்கேன்னு சொல்லிட்டார்ல. இதை வச்சுட்டு என்ன பண்ணுறான் தெரியுங்களா ஆளுங்க, அந்த நல்ல கள்ளன் கேட்ட உடனே ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார்ல, அது மாதிரி நானும் வெயிட் பண்ணேன், இது வரைக்கும் அவர் வர வரைக்கும். அவர் வர ஆண்டவரே இந்த ராஜ்யத்தில் அதுதான் சொன்னார், நான் சடுதியாக வருவேண்டா. அந்த நல்ல கள்ளனுக்காவது 3 மணி நேரம் கூட தொங்குனார், இங்கே 3 வினாடி கூட தொங்க மாட்டார். வரதும் தெரியாது, நீ மண்டையை போடுறதும் தெரியாது. அதுதான் தாக்கு. கர்த்தர் எப்படி எச்சரிக்கிறா பாருங்களேன் சபையை, எப்படி அவர் அதை கண்டம் பண்ணுறாரு. நீ இதை செய்யணும், நீ இல்லாவிட்டால் அர்த்தம் என்ன, இது உனக்கு செய்வது கடினம், செய்ய மாட்ட. எத்தனை முறை சொன்னாலும் கேட்காதுல்ல. இப்போ என்ன பண்ணுறாரு, சடுதியில் வந்து நான் என்ன செய்வேன், விளக்கு தண்டை அகற்றுவேன்றார் பாருங்களேன். என்ன செய்வாராம், விளக்கு தண்டு அகற்றப்படும். கவனித்துக் கொள்ளுங்கள், விளக்கு தண்டு அகற்றப்பட்டால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மிக ஒரு பொல்லாத ஒரு சாபமான ஒரு வார்த்தை, விளக்கு தண்டு அகற்றப்படுதல். விளக்கு தண்டை பார்த்து லேசாக அவங்களுக்கு நான் சுட்டி காட்டுகிறேன். மத்தேயு 5ஆம் அதிகாரம், Matthew chapter 5 verse 14 and 15. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். விளக்கு கொளுத்தி என்ன செய்ய மாட்டாங்க, விளக்கு கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்க மாட்டாங்க. எங்க வைப்பாங்களா, விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்படின்னா விளக்கு கொளுத்தப்படுவது எதற்கு, மறைக்கப்படுவதற்கல்ல, உயர்த்தி காட்டப்படுவதற்கு. விளக்க கொடுத்த நோக்கம் என்ன, கொண்டு போய் அது ஒரு மரக்காலை போட்டு மூடி வைப்பதற்கல்ல. மற்ற வச்சு பார்த்தீங்கன்னா கட்டிலுகளை வைப்பாங்க, போட்டு கட்டிலுகளை வைப்பது அல்ல. விளக்கு கொடுத்ததற்கு வீட்டில் வருகிற யாவருக்கும், வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுப்பதற்கு தான் விளக்கு கொளுத்தப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, விளக்கு கொளுத்து என்ன செய்யக்கூடாது, மரக்காலால் மூடக்கூடாது. அப்படின்னா கொளுத்தப்பட்ட விளக்கு மூடப்படுதுன்னா யாருக்கு அது மூடப்படும், மரக்காலை போட்டு யாரும் மூடுவாங்க,
ஐயா சரி, சகரியா 5ஆம் அதிகாரம். சகரியா, நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், எதை யோசித்தாலும் வேத வசனத்தை அடிப்படையிலே யோசிக்க கற்றுக்கொள்ளுங்க. இப்போ காமனாக யோசிப்போம், மரக்காலை கொண்டு எப்படியா ஒரு ஆளை மூட முடியும், அப்படி தான் நமக்கு தோணும். ஆனால் நான் உங்களுக்கு கேட்டது வேத வசனத்திலிருந்து கேட்கிறேன். சகரியா 5ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வரை வாசிங்க. ம் 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 பார் என்றான். ம் ம் என்ன ஆகுது? ஒரு மரக்கால் வருதாங்க. ம் ம் எவ்வளவு பெரிய அந்த மரக்கால்னா, அதை எதை வச்சு மூடுறாங்களா? ஒரு தாள் வந்து ஈய மூடி. ஒரு தாள் வந்து உங்களுக்கு தெரியும் 34.5 கிலோ. அவ்வளோ வெயிட் உள்ள ஒரு மூடியை போட்டு மூடுறான்னா மரக்கால் எவ்வளோ பெருசாக இருக்கும் பாருங்க. அந்த லீட் மேலே உள்ள மூடி மாத்திரம் எவ்வளவு? ஒரு தாள் வந்து 34.5 கிலோஸ். ஸோ அவ்வளோ பெரிய மூடியை போட்டு ஒரு மரக்காலை மூடுறாங்க. ம் உள்ளே யார் இருக்காங்க? ஒரு பெண் உட்கார வைக்கப்பட்டு இருக்கிறாள் மரக்காலுக்குள்ள. அவளுக்கு என்ன ஒரு மூடியை போட்டு மூடி வைக்கிறாங்க. ம் அப்படின்னா மரக்காலில் யாரை வச்சு மூடுவாங்க? அக்கிரமக்காரி தான் மூடணும், ஆண்டவர் பிள்ளைகளே அல்ல. நீங்களும் நான் தான் யார்? விளக்கை கொடுத்து எங்கே வைக்கணும்? தண்டின் மேலே வைக்கணும். ஆனால் இன்னைக்கு என்ன ஆகுது? மரக்காலை போட்டு மூடி வச்சா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? அக்கிரமக்காரிகள் தான் எங்கே மூடணும்? மரக்காலை போட்டு மூடணுமே தவிர விசுவாசிகள் அல்ல. அவிசுவாசிகள் வேணால் மூடலாம். இன்றைக்கி யார் மூடப்படுகிறார்கள்? நீ தான் பூமிக்கு உலகத்துக்கு வெளிச்சம். உன்னை கொளுத்தி எங்கே வைக்கணும்? தண்டின் மேல் வைக்கணும். தண்டு மேல் வைக்கணும். என்ன வேணும்? தண்டு வேணும்ல. கொளுத்தப்பட்ட விளக்குகள் இன்னைக்கு ஏன் மரக்காலுக்குள்ளே போகுது தெரியுங்களா? கிருபை பெற்ற தேவ ஜனங்கள். நம்ம எல்லாருக்குமே தெரியும், மீட்கப்பட்ட ஒவ்வொருவருக்குள்ளும் கிருபை இருக்குது. கிருபை இல்லாத ஒரே ஒரு கர்த்தருடைய பிள்ளை கூட கிடையாது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை வாசிங்க. எபேசியர் 4:7-8. நம்மளே அவனவனுக்கு கிறிஸ்துவின் ஈவின் அளவுக்கு தக்கதாக கவனிக்க, கிருபை அளிக்கப்படலாமல்ல, அளிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ எப்போ நீங்கள் நானும் கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறோமோ, உண்மையான ஒரு மன திரும்புகளை வரோமோ, அப்போ என்ன ஆகுது தெரியுங்களா? we are bestowed with gifts of God according to his riches. அவருடைய அந்த ஈவின் அளவு எவ்வளவோ அந்த அளவுக்கு ஏற்றாற்போல் என்ன பண்ணா தெரியுங்களா? ஒவ்வொருவனுக்கும் கிருபைகள் கொடுக்கப்படலாமல்ல, அளிக்கப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்? அடுத்த வசனம் வாசிங்க. ஆதலால் அவர் சிறைப்பட்டவர்களை சிறையாக்குவதற்கு என்ன பண்ணாராம்? போகும்போது என்ன செய்யறாரு? மனிதர்களுக்கு வரங்களை கொடுத்துட்டு போனாரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், சங்கீதம் 68, Psalm 68 and verse 18. சங்கீதம் 68:18. அந்த எபேசியர் 4:8 தான். தேவரை உன்னதத்துக்கு ஏறி போனீர், தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு. ஆண்டவர் இயேசு வரங்களை பெற்றுக்கொண்ட ஒரே நோக்கம் தெரியுங்களா? துரோகிகளாகிய மனுஷன் நடுவில் வாசம் பண்ணுவதற்காக வரங்களை மனிதர்களுக்கு கொடுக்கிறார். அப்படி என்றால் இன்னைக்கு கர்த்தருடைய சபைக்குள் இருக்கிற, கர்த்தருக்குள் வருகிற ஒரு கர்த்தருடைய பிள்ளை கூட என்ன இல்லை? வரம் இல்லாதவர்கள் யாருமே கிடையாது. அன்னைக்கு என்ன ஆகுது தெரியுங்களா? விளக்கை கொளுத்தி மரக்காலை போட்டு மூடி வச்சிடறாங்க. ஏன்? வெளியே போனால் பிரயோஜனம் ஆகிடுமே. வெளியே போனால் நம்மோட பெரிய ஆள் ஆகிட்டா என்ன பண்ணுறது? ஆகிட்டு போட்டுமே. அவன் என்ன பிசாசு டீமுக்காக கோல் அடிக்க போகிறான்? நம்ம டீம் தானே கோல் அடிக்க போகிறான். அவன் நம்ம டீம் ஆள் தானே. அவனை ஏன் என்கரேஜ் பண்ணுறது போல ஏன் ஒரு மரக்காலை போட்டு அடைக்க விரும்புகிறோம்? காரணம் என்ன தெரியுங்களா? விளக்கு தண்டுகள் இல்லை. விளக்கு தண்டுகள் வேண்டும் சபையில். இன்னும் சொல்ல போனால் சபைக்குள்ளே கத்து அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ மனிதர்களை வைத்திருக்கிறார், தேவ மனுஷிகளை கத்து வைத்திருக்கிறார். men of God and women of God are in the church. அவங்க யார் தெரியுங்களா? அந்த விளக்கு தண்டுகள். சகரியா 11ஆம் அதிகாரம், சகரியா 4ஆம் அதிகாரம், சகரியா 4ஆம் அதிகாரம் 1 வாசிங்க.
ம் ம் கர்த்தர் சகரியாவை பார்த்து கேட்குற, நீ காண்கிறது என்ன என்று கேட்டார். ம் ம் முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்கை காண்கிறேன். ம் 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 இருக்கிறது. ம் 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 என்ன 2 ஒலிவ மர கன்றுகள் இருக்குது. இது சகரியாவுக்கு காட்டப்பட்ட தரிசனம். அந்த அதிகார முடிவில் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் யாரு? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் இருக்கும். இவங்களை நம்ம எங்கே பார்ப்போம் அப்படின்னா வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை வாசிங்க. ம் 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 கொடுப்பேன். பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும். ம் அப்படின்னா யார் ஒலிவ மரம், யார் விளக்கு தண்டு? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். கவனித்துக்குங்க, ஒரு சபைக்கு ஒரு கேடு வருதுன்னா அதுக்கு முன்னாடி அந்த சபைக்காக விளக்கு தண்டாக நின்று விளக்குகளை எரிய வைக்கிறாங்க தெரியுங்களா? விளக்கு தண்டை கர்த்தர் ரிமூவ் பண்ணுவார். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். ஆவிக்குரிய ஐக்கியமாக இருக்கட்டும், இல்லை கிறிஸ்தவ சபைகளாக இருக்கட்டும், முன்னணியில் நின்று ஜனங்களை உற்சாகப்படுத்தி சபைகளுக்கு ஒரு ஊண்டுகோலாக இருந்து சபைக்கு ஒரு தூணாக ஆதாரமாக நிற்கிறாங்க தெரியுங்களா? அவர்களை கர்த்தர் அகற்றார்னா சபைக்கு ஒரு கேடு வரப்போகுதுன்னு அர்த்தம். கர்த்தர் சுட்டி காட்டுவேன். என்ன பண்ணுவேன்? சீக்கிரமாக வந்து என்ன பண்ணுவேன்? விளக்கு தண்டை உன்னை விட்டு அகற்றுவேன். விளக்கு தண்டை விட்டு அகற்றினாகும் எல்லாம் மரக்காலுக்குள்ளே போயிடும், விளக்கம் இல்லை கட்டிலுக்குள்ளே போயிடும். ஒன்றும் ஷைன் ஆக முடியும், ஒன்றும் பிரகாசிக்க முடியாமல் போய்விடும். ஆகவே கர்த்தர் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். என்ன அவருடைய கண்டமினேஷன் என்ன? நீ இப்படி செய்ய, இல்லாவிட்டால் என்ன பண்ண போறேன்? நான் வந்து உன்னிடத்தில் விளக்கு தண்டை அகற்றுவேன் என்றால் யார் இவர்கள்? பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். இவங்க தான் யாரு? அந்த ஒலிவ மரக்கன்றுகள். இவ தான் யாரு? அந்த விளக்கு தண்டு. அப்படியானால் கர்த்தர் சபையை சும்மா ஒன்றும் பண்ணல. என்ன பண்றாரு? இல்லாவிட்டால்ங்கிற வார்த்தை ரொம்ப ஆபத்தான ஒரு வார்த்தை. நீ இதை செய்யணும், இல்லாவிட்டால் தானே rather you have to face the punishment. அதான் அர்த்தம் அதுக்கு. நீ இதை செய்ய இல்லைன்னா என்ன ஆகணும்? நீ தண்டிக்கப்படுவா என்று கர்த்தர் தண்டிப்பது அல்லது கண்டிப்பது தான். சரி, இதுக்கு அடுத்தது எபேசு சபைக்கு கர்த்தர் செய்கிற அந்த 5வது ஊழியம் சேலஞ்ச். சொல்ல போனா சேலஞ்சா. கர்த்தர் யாரு? சபைக்கு ஒரு சவால் அல்லது சபையை ஒரு உற்சாகப்படுத்துகிற மாதிரி என்ன பண்ணுறாரு? நீ இதை செய்தா நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சேலஞ்ச் பண்ணுவோம்ல, சரியா? இந்த அம்மாமாரெலாம் அதில் தங்கம். கோட்டை வழி வந்துட்டான் அம்மாமார் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதி கட்டம். அப்படி வாக்குறுதிகளை கொடுக்கும் பாருங்களேன். நீ மாத்திரம் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிட்டேன்னா இவங்களுக்கு தெரியும் கிளாஸில் 32 பேர் இருக்கிறான், இது 33வது ரேங்க் வரும் நல்லா தெரியும். நம்ம மாதிரி இந்த வாக்குறுதி கொடுக்கும்போதே தெரியணும் அவங்களுக்கு நம்பிக்கை, இவன் இந்த ஜென்மத்தில் ஃபஸ்ட் ரேங்க் வரவே மாட்டான். கவனிங்க, இந்த போலி வாக்குறுதிகளை கொடுக்குற ஆண்டவரில் சேலஞ்ச் பண்ணுறாரு. ஏன்னா அம்மா பிள்ளைங்களை சேலஞ்ச் தான் பண்ணுறாங்க. ஆனால் ஒன்று, அப்பாக்கள் இந்த சேலஞ்சுக்கே வரமாட்டாங்க. அப்பாக்கள் பார்த்துருக்கீங்களா? இது வரவே மாட்டான், நீயாச்சும் உன் பையனாச்சும் நான் ஒதுங்கிடுறேன் பாரு. அவன் பேருக்கு அடித்தா உடைச்சா உங்கள் 2 பிள்ளைங்க கேட்டால் என்ன மண்டையை உருட்டிடாதீங்க, அவர் ஒதுங்கிடுவார்ல. கர்த்தர் சேலஞ்ச் பண்ணுற என்ன பண்ணுறாரு? நீ இப்படி செய்யணும், இப்படி செய்யாவிட்டால் உனக்கு இதை செய்வேன்னு சொல்லி கண்டம் பண்ணிட்டார். அடுத்து என்ன பண்ணுறாரு? கர்த்தர் சபையை உற்சாகப்படுத்துகிறார். நீ இதை செய்தேன்னா நான் உனக்கு இப்படி தருவேன், இப்படி செய்தால் நான் உனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். 7ஆம் வசனம் வாசிங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். கர்த்தர் என்ன சேலஞ்ச் பண்றாரு? நீ ஜெயங்கொண்டால். கவனித்துக் கொள்ளுங்கள், இந்த வாக்கு தத்தத்தை நிறைய பேர் வந்து அந்த நிபந்தனைகளை சொல்லாமலே வாக்கு தத்தத்தை ரைஸ் பண்ணி காட்டுறாங்க.
சபைகளில் அந்த 1ஆம் தேதி பார்த்திங்கன்னா வாக்குத்தத்த ஆராதனை இருக்கும். மாதம் பிறந்தால், வருஷம் பிறந்தால், சரி, அது சபையை உற்சாகப்படுத்த, சபையை ஒரு ஆசீர்வாதம் நடத்த தான் அவங்க அவ்வளோ முயற்சி எடுத்து பண்ணுறாங்க. ஆனால் அவனுக்கு என்ன செய்யணும்? ஒரு வாக்குத்தத்தத்தை சொன்னால் கூட அதுக்கு என்ன நிபந்தனைன்னு சொல்லணும்ல. அதை சொல்கிறதே இல்லை. என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? பாதி நற்செய்தியோடு நிறுத்தி விடுகிறார்கள். வருத்தப்பட்டு பாரம் சூக்கவர்கள் எல்லாரும் எடுத்துடுவாங்க, நான் உங்களுக்கு, அது பாதி தானே. அடுத்தது ஒன்று இருக்குல்ல, நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவனாக இருக்கேன், நுகத்தை ஏற்றுக்கொண்டு எடுத்து கற்றுக்கொள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்கள். அதை ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அதை சொல்லணும் தானே, அப்போ தானே சுவிசேஷம் முழுமை அடையும். நீ பாதி மாத்திரம் சொல்லிட்டான். கவனித்துக் கொள்ளுங்கள், பொய்யை விட மோசம் பாதி பொய். இந்த ஹாஃப் லை இருக்குது தெரியுங்களா? லையை விட மகா மோசம். ஏன்னா அவன் நம்பவும் வேணும், நம்பவும் மாட்டான். அவர் ஒரு மாதிரி, நான் நீங்கள் பொய்யை சொல்லிட்டீங்கன்னா டோட்டல் நம்பிடுவான், அவ்வளோதான். நீங்கள் பாடி போய் பாடி வாங்கலேன். ஆபிரகாம் எகிப்து எல்லைக்குள்ளே போகிறார். போகும்போது என்ன சொல்கிறாரு? மனைவியை பார்த்து சொல்கிறாரு, உன்னாலே எனக்கு நன்மை உண்டாகும்படி நீ என்ன சொல்லு, என்ன சகோதரின்னு சொல்லு. ஸோ போனாங்க. ஒரு இடத்துல 2 இடத்துல மாட்டினாங்க. ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்தில் அபிமெலேக்கு கேட்குறான், ஏன்டா எனக்கு இந்த கொடுமை பண்ணேன், நான் உனக்கு என்ன தப்பு பண்ணேன்? அவன் சொல்லுவான், அவள் என் சகோதரி என்பதும் சரிதான். ஏடா, அது முன்னாள் சகோதரி, இந்நாள் மனைவி இல்லை. அவள் முன்னாள் சொல்கிறான், ஒரே தகப்பன் தாய் வேறன்றான். அது அந்த காலத்து வழக்கம். அன்றைக்கு வந்து அவங்களுடைய கலாச்சாரத்தில் வேறு தகப்பனாக இருந்தால், ஒரே தகப்பனாக இருந்தாலும் வேறு தாய் பிள்ளைகள் இருந்தால் திருமணம் பண்ணுறது அவங்களுக்கு வழக்கம் இருந்திருக்குது. ஆக என்ன சொல்கிறான், என்னுடைய தகப்பன் ஒன்று, ஆனால் தாய் வேறன்னு சொல்கிறார்ல. அப்படின்னா உனக்கு யார்? அவ தங்கை தான். எப்போ? திருமணத்துக்கு முன்னாடி தானே. திருமணத்துக்கு அப்புறம் அவள் தங்கையா? அப்படி என்ன பண்ணுறான்? பாடி போய் சொல்கிறான் பாருங்களா ஆபிரகாம். டேஞ்சரஸ். அதான் ஆபத்தின் உச்சக்கட்டம். என்ன தெரியுங்களா? பாடியை சொன்னால் முழுசாக உண்மையை சொல்லுங்கள், இல்லை முழுசாக பொய்யை சொல்லுங்கள். சரியா? இந்த பாடி சொன்னீங்கன்னா சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். இது தெரியும்னு நினைக்கிறேன். உண்மை பேசுகிறது கடினமாக, பொய் பேசுகிறது கடினமானா பொய் பேசுகிறது தான் கஷ்டம். நீ உண்மையை சொல்லிட்டீங்கன்னா, நீ தூங்கிட்டு இருக்கும்போது தட்டி எழுப்பி, சிஸ்டர் உங்கள் வயசு என்ன சிஸ்டர், என் வயசு என்ன, 22 முடிஞ்சு 21 ஆகுது, இப்படி 20-30 வருஷமாக நம்ம சொல்லிகிட்டே இருக்குது. தட்டி எழுப்புனா என்ன பண்ணணும்? அது என் வயசு அப்போ 46ன்னு முதலே சொல்லியிருந்தாங்கன்னா எந்த கண்டிஷனில் கேட்டாலும் வாட் இஸ் ஈஸி. ஆனால் ஒரு பொய்யை மறைச்சா, ஒரு கணவன் ஒர்க் பண்ணுறாரு, மனைவி ரிட்டையர் ஆகிட்டாங்க. ஒரு கணவன் 58 வயசு ஆகலை, மனைவி ரிட்டையர் ஆகிட்டாங்க. என்ன சிஸ்டர் அப்படின்னு, பிரதர் எங்கள் அப்பா என்ன 5 வயசு எக்ஸ்ட்ராவாக சேர்த்து ஸ்கூலில் சேர்த்துட்டாரு. அப்படின்னா இவங்க பிறந்த உடனே இவங்களுக்கு 5 வயசுன்னு ஸ்கூலில் சேர்த்துருக்கணும். அப்படி தானே? அப்போ 5 வயசு எக்ஸ்ட்ரானா எனக்கு ஒன்றும் புரியலை. அது எப்படின்னு கேட்டேன். சில ஆளுங்க இருக்கிறானுங்க ரொம்ப வித்தியாசமான ஆள். ஒரு முறை ஒரு பெண்ணுக்கு அவனுடைய தம்பி அக்கா திருமணம் ஆகாமல் இருக்காங்க. இவன் ஒரு வேலை செய்கிறான். இவனுக்கு அக்காவுக்கு திருமணம் ஒரு பெரிய பாரம். ஒரு நாள் என்ன பண்ணால், என்னுடைய ஃப்ரெண்டு வந்துட்டு பேசிட்டு இருக்கும்போது சொல்கிறான், டேய் அக்காவுக்கு ஒரு பையனை பாருடா. அது சொன்னான். அக்காவுக்கு எத்தனை வயசு ஆச்சு அப்படின்னு கேட்டோன்னே, என்னை விட ஒரு 3-4 மாதம் பெரியவங்களாக இருப்பாங்க. அட பாவி, எப்படிடா 3-4 மாதம் வித்தியாசத்தில் அண்ணன் தங்கச்சி இருக்க, அக்காவும் தங்கச்சி இருக்க முடியும்? இந்த மாதிரி அடாவடி போய் நம்மகிட்ட ஏராளம் இருக்குது. கவனித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ இதை செய்யாவிட்டால் காது இருந்தால் கேட்டுக்கோ. அதுக்கப்புறம் என்ன செய்ய வேண்டும்? செய்தால் உனக்கு என்ன கொடுப்பேன்? ட்ரீ ஆஃப் லைஃப், ஜீவ விருட்சம். கவனிங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு அடிப்படையான தேவைகள் 4 இருக்கு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு அடிப்படை தேவைகள் 4 கருத்துக்கள். 1, ஞானம். வாழ்க்கைக்கு மிக அவசியமானது என்ன? முதல்ல ஞானம், விஸ்டம். அடுத்தது, ஒரு மனித வாழ்க்கைக்கு அடிப்படை தேவை நீதி, ரைச்சியஸ்னஸ். நீதி. 3ஆவதாக நம்பிக்கை, ஹோப். 4ஆவதாக ஹெல்த்தி வேர்ட்ஸ். ஒரு மனித வாழ்க்கைக்கு அடிப்படையாக தேவையானது 1, ஞானம். ஏன் ஞானம் வேணும் அப்படின்னா, நாம் காண்கின்றவைகள் காணாதவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் படைத்தது ஞானத்தினால். ஞானத்தினால் தான் எது உண்டாக்கப்பட்டது? நாம் இன்றைக்கு காண்கிற உலகம்.
எத்தனை உலகம் உண்டாக்கப்பட்டது, எல்லாம் எதில் உண்டாக்குது? தேவனுடைய ஞானத்தினால் உண்டாக்கப்பட்டது. இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டுமானால் நம்ம வாழ்க்கை எப்போ சரியாகும் தெரியுங்களா? அந்த ஞானத்தை சரியாக புரிந்து கொண்டால்தான். அதுக்கு என்ன தேவை வேண்டும்? ஞானம் வேண்டும். ரெண்டாவதாக நீதி. நீதி தெரியும் உங்களுக்கு நினைக்கிறேன். கேரக்டர் அப்ரூவ்ட் பை காட், தேவனால் அங்கீகரிக்கப்படுகின்ற ஒரு குணாதிசயம், அதான் நீதி. நீதி என்றால் என்ன? கேரக்டர் அப்ரூவ்ட் பை காட். என்னுடைய ஒரு குணாதிசயத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறார்னா அதுதான் நீதி. ரைச்சியஸ்னஸ் அர்த்தம் என்ன? கேரக்டர் அப்ரூவ்ட் பை காட். மூன்றாவதாக அந்த ஹோப் சொன்னேனே, ஹோப் என்பது சொல்ல போனால் பின்னாடி வரப்போகிறதோ இல்லை நம்ம எதிர்நோக்கி இருப்பதோ அது மாதிரி நமக்கு என்ன இருக்கணும்? கவனிக்க, மனித வாழ்க்கை நம்பிக்கையின் அடிப்படையில் தான். பஸ் ஸ்டாண்ட், தாம்பரம் பஸ் ஸ்டாண்டில் போய் பிராட்வேக்கு போனோம், பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டு என்னைக்காவது நான் போய் சேர மாட்டேன்னு நினச்சிருக்கோமா? நினச்சிருக்கீங்களா? இல்லை இல்லை, நினைக்க மாட்டோம். ரெண்டாவது, என்னைக்காவது அந்த டிரைவர்கிட்ட போய் ஏன்பா லைசன்ஸ்லாம் வச்சுருக்கான்னு கேட்டிருக்கீங்களா? ஒரு டிரைவருக்கு லைசன்ஸ் முக்கியம் இல்லை. லைசன்ஸ் இல்லாத ஒருத்தன் வந்து ஓட்டி எங்கே இடிச்சு நம்மளை கொண்டான்னா என்ன பண்ணுறது? கேட்கல. எனக்கு மனிதன் நம்பிக்கை அடிப்படை தான் வாழ்கிறான். சாயங்காலம் வீட்டிலேருந்து அவசரமாக கிளம்பிட்டீங்க, வீட்டில் டீ சாப்பிடல, இதை ஒன்றும் பண்ணல, வழியில் போகிறது, திருப்பி வீட்டுக்கு அது 10-11 ஆகிடும். வழியில் ஒரு டீ கடையில் ஒரு பஜ்ஜி சாப்பிடலான்னு போனால் அவன் என்ன மாவை கலக்கனா நீங்கள் பார்த்தீங்களா? என்ன தண்ணி ஊற்றினான்னு பார்த்தீங்களா? என்ன எண்ணெயில் போட்டான் பார்த்தீங்களா? லொடுக்குன்னு மொத்தமும் அந்த வாழைக்காய் பச்சு மொத்தம் லொடுக்குன்னு உள்ளே போயிடுதில்ல. ஏன்? ஹோப், நம்பிக்கை. நம்பிக்கை என்பது வாழ்க்கை. கணவன் மனைவியாக இருக்கட்டும், அண்ணன் தம்பியாக இருக்கட்டும், பெற்றோர் பிள்ளைகளாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஊழியக்காரர் விசுவாசி, என்ன இருக்குது? நம்பிக்கையின் அடிப்படை தானே உலகமே இயங்குது. நாலாவது, நம்முடைய வார்த்தையின் அடிப்படை தான் உலகம் இயங்குது. என்ன வார்த்தை? நல் வார்த்தைகளின் அடிப்படையில் தான் இது உலகமே இயங்கி கொண்டிருக்குது. நிறைய கெட்ட வார்த்தை பேசுவவங்க இருக்கலாம், ஆனால் நம்ம எது தெரியுங்களா? அந்த நல்ல வார்த்தைகள் தான் இன்றைக்கும் இந்த உலகத்தை வாழ வைத்து கொண்டிருக்கு. 99 பேர் தவறாக பேசிக்கொண்டிருந்தாலும் எங்கேயோ ஒருத்தர் நல்லவன் இருக்க தான் செய்கிறான். நல்லார் ஒருவர் உடனே எல்லோருக்கும் மழை பெய்யுமாமே, ஒருத்தர் இருந்தால் ஊருக்கே மழை பெய்யுமாமே. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை, ஒருத்தர் இருந்தால் ஊருக்கே மழை பெய்யாது. இன்னைக்கு ஒரு அயோக்கியம் இருந்தாலும் ஊருக்கே மழை கிடையாது. அப்படி ஆகிப்போச்சு. அவனுக்கு எப்படின்னா ஒரு மனித வாழ்க்கைக்கு அடிப்படை என்ன? அவனுக்கு இந்த 4 எங்கே இருக்குன்னா ஜீவ விருட்சத்தில் இருக்கு. இந்த 4 எங்கே இருக்குது? ஜீவ விருட்சத்தில். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 18ஆம். தன்னை யார் இது? தன்னை என்றால் ஞானம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் ஞானத்தை பற்றிய அதிகாரம். அது என்ன போட்டிருக்குது? அதை யார் பற்றி கொள்ளுகிறார்களோ அவங்களுக்கு என்ன உண்டாகுமா? ஞானம் உண்டாகுமா? அப்படின்னா மனித வாழ்க்கைக்கு தேவை அடிப்படையான ஞானம். அந்த ஞானம் எங்கே இருக்குது? ஜீவ விருட்சத்தில் இருக்க போட்டிருக்கு. இரண்டாவதாக நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 11:30. நீதிமானுடைய பலன் என்ன? ஜீவ விருட்சம். அப்படின்னா ரெண்டாவது என்ன? நீதி எங்கே இருக்குது? ஜீவ விருட்சத்தில் இருக்குது. மூன்றாவதாக நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்படி ஜீவ விருட்சம் என்ன? ஹோப். அவன் நம்பி இருப்பது. விரும்பினது வரும்போது எப்படி வருமா? நீண்ட காலம் காத்திருந்தா இருதயம் அழைச்சி தான் போயிடும். ஆனால் அவன் நம்பி கொண்டிருக்கான் தெரியுங்களா? அது வரும்போது அவனுக்கு ஜீவ விருட்சம் போல இருக்குமா? அப்படின்னா ஜீவ விருட்சம் என்றால் என்ன? நம்பிக்கை. நான்காவதாக நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆரோக்கியமுள்ள நாவு என்னவா? ஜீவ விருட்சம். நீதிமொழிகளில் 4 முறை அந்த ஜீவ விருட்சத்தை பற்றி வாசிக்கிறோம். நீதிமொழிகளில் 4 முறை the tree of life, ஜீவ விருட்சம். அந்த 4 பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் அடிப்படை. இதை தான் கர்த்தர் சொல்கிறாரு, நீ ஜெயம் கொண்டால் உனக்கு என்ன கொடுப்பேன்? பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். அப்படின்னா கர்த்தருடைய சேலஞ்ச் என்ன? நீ ஜெயம் பெற்றால், நம்ம பிள்ளைங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுற மாதிரி நீ ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினால் உனக்கு என்ன வாங்கி கொடுப்பேன்? 30,000 ரூபாய்க்கு உனக்கு ரேசர் பைக் வாங்கி தருவேன். அது ஒரு ஏமாத்து. அடுத்தது இந்த வாட்ச் வாங்கி தரேன், அது வாங்கி தரேன், இந்த ஷூ வாங்கி தரேன், ஏதோ ஒன்று சொல்லி என்ன பண்ணுற பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும் தெரியுங்களா? அதே போல் கர்த்தரும் உற்சாகப்படுத்துகிறார். நீ வெற்றி பெற்றால்
அப்படின்னா எபேசியரில் இந்த 5 கருத்துக்களை வாசிக்கிறோம். ஹவு ஜீசஸ் மினிஸ்டர்ட் டு தி சர்ச் ஆஃப் எஃபீசியஸ். அந்த எபேசியில் உள்ள சபைக்கு ஆண்டவர் இயேசு எப்படி ஊழியம் பண்ணுறாரு. ஒன்று, he became a counselor. ரெண்டாவது என்ன, he became a congratulator. மூணாவது என்ன, commentator. நான்காவதாக கண்டம்னர். ஐந்தாவது சேலஞ்சர். கர்த்தர் இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா சபைகளுக்கு இந்த தன்மை, செய்தி மாறும், செய்திகள் மாறும், ஆனால் தேவனுடைய தன்மைகள் மாறுவதில்லை. அந்தந்த சபை கேட்டார் போல, அந்தந்த மனிதர்களுடைய தரத்துக்கு கேட்டார் போல, அவனுடைய தேவை கேட்டார் போல இது மாறிக்கிட்டே வருமே தவிர இந்த தலைப்புகள் பொதுவாக மாறுவதில்லை. அப்படின்னா ஒரு சபையை தாண்டி வந்துட்டோம். சரியா? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரை. எனக்கு இந்த 7 வசனத்தை வாரம் ஒரு நாள் கிளாஸ் எடுத்தால் குறைஞ்சது 1 வருஷம் வேணும். இந்த எபேசியத்தை மாத்திரம் எடுக்கிறதுக்கு மினிமம் 1 இயர் வேணும். ஆனால் வெற்றிகரமாக ஒரே கிளாஸில் தாண்டி வந்துட்டோம். உங்களுடைய கோஆப்ரேஷனுக்காக நன்றி. அது புரியுதோ புரியலையோ, புரிகிற மாதிரி சிரிச்சுட்டு உட்காந்துருக்கீங்களே, அதுவே பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான் எனக்கு. உங்கள் உற்சாகம் தான் என்னை அப்படி தாண்டி போக வைக்கிறது. சரியா? உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து, ஆமாம், உங்களாலே ஒரு எபேசபையை தாண்டி வந்து விட்டேன். 6ஆம் வசனமா? நம்ம தனியாக பேசலாம். அப்புறம் நான் இப்போ தானே சொன்னேன் 1 வருஷம் ஆகாத எடுக்கிறதுக்குன்னு. அதுக்குள்ளே 6ஆம் வசனம். ஆமாம், அதான் 7க்கு வந்துட்டீங்களே, நடுவில் 6 ஏன் விட்டீங்கன்னா அது ஆற்றுல அடிச்சுட்டு போயிடுமே. நம்மளை இப்போ 6ல் போனோன்னா அது அடிச்சுட்டே போயிடுமே. ஆளை தனியாக பேசிக்கலாம். அது நிறைய சப்ஜெக்ட். ஆக்சுவலாக இது 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் முடிகிற சப்ஜெக்ட் இல்லை. ஏன்னா இந்திய சபைகளுக்கு ரோல் மாடல் இவங்கெல்லாம். என்சாம்பிளாக அவங்களெல்லாம் வச்சுருக்காரு. அப்படின்னா நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் நிறைய. எனக்கு தெரிஞ்சு இந்த வெளிப்படுத்தின விஷயத்தை 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தை மாத்திரம் லைஃப் லாங் ஒவ்வொரு நாளும் அது திருப்பி திருப்பி பார்த்துட்டே இருக்கணும். ஏன்னா அது என்னை பற்றியது, அது நம்மை பற்றியது. அதனால் ஒரு சின்ன டைம் கேப்சூல் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. முடிஞ்ச உனக்கு வேணால் நான் தனியாக சொல்லித்தரேன். சரியா? ப்ரைவேட் டியூஷன். சரியா? நீ கேட்ப மற்றவங்களுக்கெல்லாம் பிரயோஜனப்படுமானே அப்படின்னு சொல்லுவல்ல, அதானே கேட்டேன். ஒன்று பொதுநலம் எனக்கு தெரியும், ஆனாலும் இது பொதுநலத்தை சுயநலம் தான். இதில் வேறு ஒன்றும் பண்ண முடியாது. சரி, அடுத்தது 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 8 முதல் 11 வரை. ஸ்மிர்னா. இந்த சபை என்ன? ஸ்மிர்னா. வெளிப்படுத்தின விஷயம் 2ஆம் அதிகாரம் 8 முதல் 11 வரை. ஸ்மிர்னா, தமிழில் சிமிர்னா. சிமிர்னா என்பது இன்னைக்கு இந்த ஊர் இருக்குது, எபேஸ் இருக்குது, அதே போல் ஸ்மிர்னா இருக்குது. ஆனால் இன்னைக்கு அதுக்கு பேர் வேறு, இஷ்மேர். இன்றைக்கு ஸ்மிர்னா இருக்குது, அதுக்கு என்ன பேர்? இஷ்மேர். இந்த மாடர்ன் நேம் இதுதான் ஸ்மிர்னாக்கு. சரி, இது உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்மிர்னா எங்கேருந்து வந்ததுன்னு சொன்னால் மிர் என்றால் வெள்ளை போளம். மிரர் என்றால் அர்த்தம் என்ன? வெள்ளை போளம். வெள்ளை போளம்னா என்ன? கசப்பு, பாடுகளை சுட்டி காட்டுகின்ற வார்த்தை. சிமிர்னா இருக்குது. ஏன் அதை சிமிர்னான்னு போடாமல் ஸ்மிர்னா? ஏன்னா அந்த மிர்ங்கிற வார்த்தையிலேருந்து தான் வருது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், மீரியாம் எங்கிட்ட வருது? இந்த மிரில் இருந்து தான். அதுபோல் மாறா இந்த மிரில் இருந்து தான். அதே போல் மேரி, மரியாள், அதுவும் இந்த மிரில் இருந்து வரக்கூடிய வார்த்தை தான். கசப்பு என்ற, அதாவது கசப்பு தன்மை நிறைந்த ஒரு பொருள் வெள்ளை போளம். இது எப்படி வருது அப்படின்னா, ஆப்பிரிக்கா, அரேபியா, இந்த 2 நாடுகளில் ஒரு வகையான ஸ்டோராக்ஸ்னு ஒரு மரம் இருக்குது. இந்த மரத்துடைய பேர் ஸ்டோராக்ஸ். இந்த மரத்தோட பேர். இந்த மரம் எப்படின்னா, இது சரியாக வளர்ச்சி வரும்போது அந்த மரத்தினுடைய தண்டுகள் இருக்குது தெரியுங்களா, அந்த பிரான்ச்சஸில் இந்த ஸ்வெட்டிங், வேர்வை வந்தால் அப்படி முத்தாக நிற்கும் பார்த்தீங்களா, அதுமாரி தானாக வருவது. அந்த வெள்ளைப்போலையிலேருந்து எடுக்கிறாங்கன்னு சொன்னால், இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த டியூ, பனி விடும்போது பார்த்தீங்கன்னா செடியில் இலைகள் மேலே முத்தாக இருக்கு இல்லையா, அதே போல் இந்த மரத்தில், ஸ்டோராக்ஸ் மரத்தில் தானாகவே என்ன செய்வேன்னா கண்ணீர் மாதிரி ஒரு சின்ன ட்ராப்ஸோடைய வடிஞ்சு வந்து நிற்கும். அதுதான் வெள்ளைப்போளம். அதை கலெக்ட் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க, இந்த வெள்ளைப்போளம் செய்கிறாங்க. இப்போ வெள்ளைப்போளம் எங்கேருந்து வருது? ஸ்டோராக்ஸ் என்ற ஒரு மரம். இது ஆப்பிரிக்கா அல்லது அரேபியாவில் தான் இந்த மரம் அதிகமாக காணப்படுகிறது. இந்த மரத்திலிருந்து தான் அதில் வருகின்ற, தானாக வருகின்ற. அப்படின்னா அந்த சபைக்கு ஒரு பேர் இருக்குது நமக்கு, ஸ்மிர்னா. அதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? மார்ட்டியர்ஸ் கேட், இரத்த சாட்சிகளின் வாசல்னு அதுக்கு பேர். இந்த சபைக்கு பேர், ஸ்மிர்னாவுக்கு பேர் என்ன தெரியுங்களா? இரத்த சாட்சிகளின் வாசல். ஏன்னா
ரோமுக்கு கொலை தண்டனை நியமிக்கப்பட்டு இந்த ஆட்களை மற்ற எல்லா நாடுகள்லேருந்தையும் கொண்டு போவாங்கள ரோமுக்கு கழுத்தை வெட்டுறதுக்கு. எது வழியாக? சிமர்னா வழியாக தான் போவாங்களாம். ஆக அதுக்கு பேர் இரத்த சாட்சிகளின் வாசல். இப்போ நமக்கு சபைக்கு பேர் வானத்தின் வாசல், ஆனால் சிமர்னாக்கு என்ன பேர்? இரத்த சாட்சிகளின் வாசல். ஸோ இந்த ஊர் வழியாக அநேக இரத்த சாட்சிகள் கொண்டு போகப்பட்டதுனால அந்த ஊருக்கு என்ன பேர்? இந்த ஊருடைய தன்மை என்ன? தானாக வடிகின்ற ஒரு பொருள் அதிலிருந்து எடுப்பாங்க. சரியா? இந்த மரம் என்ன செய்யும்? எந்த உதாரணம் ஒரு வேப்ப மரம்னு வச்சிங்களேன், தானாக வராது, வெட்டுனா அதுலேருந்து பசை வரும். நம்முடைய இப்போ ரப்பர் மரம் இருக்குது, வெட்டினால்தான் பால் வெளியே வரும். ஆனால் ஸ்டோராக்ஸ் அப்படி இல்லை, தானாக அது வாலண்டரியாக வரக்கூடியது. ஆனால் அந்த மரத்தை கொஞ்சம் கட் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், அதிகமாக வரும். இந்த வெள்ளைப்பழத்துடைய தன்மை என்ன? முதல்ல எப்படி வரும்? தானாகவே வரும், ஆனால் அளவு குறைவாக இருக்கும். அந்த ட்ராப்பாக அங்கே இருக்கும், அதை கலெக்ட் பண்ணி தான் பண்ணுவாங்க. நம்ம தான் நிறைய வேணும்ல. தங்க முட்டை போடுற வார்த்தை எவ்வளோ நாள் தான் வீட்டில் வச்சுருப்போம், ஒரே நாளில் வெட்டால் மொத்த முட்டையும் வந்துடும்ல. அதே மாதிரி இந்த மரத்தை வெட்டினால் என்ன ஆகும்னா நிறைய என்ன வரும்? பால் வரும். இது அப்புறம் காய வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. இதை நொறுக்கினால் இன்னும் அதிகமான வாசனை வராது. இந்த வெள்ளைப்பழத்தில் 3 தன்மை. ஒன்று தானாக வருவது, 2வது அதை காயப்படுத்தினா அதிகமாக வரும், 3வதாக அதை நொறுக்கினால் இன்னும் அதிகமான வாசனை வரும். அப்படின்னா அது சிமர்னா சபையினுடைய தன்மையை அந்த பெயர் மிக அற்புதமாக ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அது எப்படி? தேவனுக்காக தாங்களாக பாடுபடுவதற்கு அர்ப்பணித்தவர்கள். அடுத்தது என்ன? அடுத்தவன் காயப்படுத்தினாலும் என்ன செய்வோம்? நாங்கள் இன்னும் அதிகமாக தேவனுக்கு என்று பயன்படுவோம். 3வது, எங்களை நொறுக்கி நெருப்பில் போட்டால் இன்னும் அதிகமாக. ஞாபகம் இருக்கும், சங்கீதம் 26 1-2 வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 26 1-2. கர்த்தாவே என்னை நியாயம் விசாரியும். வழக்கமாக நம்ம நியாயம் விசாரிக்காதீங்க ஜெபம் பண்ணுவோம். நம்ம சோதனை நிலங்களை உட்பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்ளும். அப்படிதான் நம்ம ஜெபம் பண்ணோம், அப்படிதான் ஆண்டவர் சொல்லி கொடுத்தாருன்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே தாவீதுக்கு பாருங்க என்ன கொழுப்பு பாருங்களேன். போய் நிற்கிறான், அவர் முன்னாடி என்ன பண்ணுறான்? தேவனே என்னை நியாயம் விசாரியும். என்ன மாதிரி ஆள் பாருங்களேன். இவர் என்னமா ஒரு உத்தமத்தில் நடக்கிறாராம். அது என்ன பண்ணுறான்? அப்படி கத்தர் திடீர்னு ஒரு ஐஸ் வைக்கிறான் பாருங்களேன். என்ன நியாயம் விசாரியம் என்ன பண்ணுறாங்க? நான் உத்தமத்தில் நடக்கிறேன் அப்படி என்ன பண்ணா? எல்லாம் உங்கள் தயவு தான் ஆண்டவரே. அப்படி தபால்னு கீழே விழுறான் பாருங்களேன். விழுந்துட்டு என்ன சொல்கிறான்? ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. கர்த்தாவே என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும். 3 ப்ராசஸ் சொல்கிறான் பாருங்களேன். அதில் முதல்ல என்ன பாருங்க? சோதித்து. அதுக்கு பயன்படுத்த எபிரேய வார்த்தை கற்றுங்களா? டச் மீ. அதாவது ஜுரம் இருந்த பிள்ளைகளுக்கு தொட்டு பார்க்குறோம்ல, அதுதான் சொல்கிறான். கர்த்தர் என்ன சொல்கிறான்? என் உத்தமத்தில் நடக்கிறேன், உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் என்ன பண்ணுங்க? டச் மீ லார்ட். என்ன பண்ணுங்க? தொட்டு பாருங்க, டெம்பரேச்சர் சரியாக இருக்குதான்னு பாருங்களேன். அடுத்தது என்ன சொல்லலாம் தெரியுங்களா? முதல்ல என்ன சொன்னார்? என்னை பரீட்சித்து. அடுத்தது சோதித்தா ஸ்மெல் மீ, முகர்ந்து பாரும். முதல்ல என்ன சொல்லலாம்? டச் மீ லார்ட். அடுத்தது என்ன? ஸ்மெல் மீ லார்ட். இப்போ யாக்கோபு போகிறான், ஈசாக்கு என்ன பண்ணுறான்? முகர்ந்து பார்க்குறான் பாருங்களா. ஆஹா, கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியை போல இந்த வாசனை இருக்குது. அப்படின்னா யாக்கோபு ஏமாத்துறான். ஈசாக்கு கண்டுபிடிக்க முடியல, ஆனால் கர்த்தரை ஏமாற்ற முடியாதுல்ல, கரெக்டாக கண்டுபிடிப்பார்ல. இந்த புண்ணியமான பாருங்களேன், ஆட்டுக்கறியை கொண்டு போய் வேட்டைக்கறின்னு சொல்கிறான் பாருங்களேன். ஆட்டுக்கறி அவன் கேட்டது என்ன? வேட்டைக்கறி. எதை கொண்டு போகிறான்? ஆட்டுக்கறியை கொண்டு போகிறான். அவனும் தெரியாமல் சாப்பிட்றான் பாருங்களேன். ஆட்டுக்கறிக்கும் வேட்டைக்கறிக்கும் ருசி வித்தியாசம் தெரியாமல் ஏன்டா நீ வேட்டைக்கறி கேட்ட? கறி வேணும்னு கேட்டு தொலைச்சிருக்கிறது தானே. அவனுக்கு என்ன தெரிஞ்சிருக்க? வித்தியாசம் பண்ண தெரிஞ்சனா தானே கேட்டான் அவன். ஏன் என்ன பண்ணுறான்? அதில் அந்த ரோல் யாருக்குன்னா ஈசாக்குக்கு இல்லை, யாக்கோபுக்கு இல்லை. யாருக்கு? ரெபேக்காவுக்கு. அந்த மாதிரி சமையல் பண்ணிச்சு. இவன் என்ன கேட்டான்? வேட்டைக்கறி கேட்டா. அது என்ன பண்ணிட்டு 2 ஆட்டுக்குடி பிடிச்சிட்டு வாடா. எனக்கு என்னென்ன ரெபேக்காட்டு ரொம்ப இஷ்டம் தெரியுங்களா? ஏறக்குறைய ஈசாக்கு அந்த நேரத்தில் 130 வயசுக்கு மேலே, கண்கள் மங்கி போயிருக்கிறதுக்கு 130க்கு மேலே. இந்த நாளில் என் மரணம் வரும் என்று எனக்கு தெரியாது, ஆகவே நீ வேட்டையாடி வேட்டைக்கறியை கொண்டு வான்னு கேட்டான் தெரியுங்களா? இந்த பாட்டு இந்த அம்மா என்ன பண்ணாங்க தெரியுங்களா?
அந்த ஒரு 130 வயசு ஆசாமிக்கு எத்தனை ஆடு? என்ன மாதிரி தாராள மனசு பாருங்களேன். 300 கிராம் கறியை வாங்கி 7 பேருக்கு கொடுத்துட்டு மீதியும் கொஞ்சம் வச்சுருக்கோம் ராத்திரிக்கு நம்ம அம்மா. பார்த்துருக்கீங்களா? ஆனால் அந்த அம்மா பாருங்களேன், 2 ஆட்டுக்குட்டி, அதை யங் லேம்ப், அது ஆட்டுக்குட்டினா குட்டி ஆடு இல்லை, அதனால் திடகாத்தமான 2 ஆடு கேட்குது. 130 வயசு. நம்ம வீட்டில் 2 முட்டையை கேட்டு பாருங்களேன், ஒரே குத்து மூக்கில் உனக்கு முட்டையாக கேட்குது கிழவா. 130 வயசில் உனக்கு 2 வளர பிள்ளைங்களுக்கு முட்டை கொடுக்க முடியல, உனக்கு முட்டையாக கேட்குதுன்னு மண்டையில் போட்டுற மாட்டோம். அதை விட என்ன தெரியுமா விசேஷம்? அந்த அம்மாட்ட இவன் கேட்டது வேட்டைக்கறி, அவன் என்ன பண்ணா, ஆட்டுக்கறியை வேட்டைக்கறியாக மாற்றிருக்கா பாருங்களேன் சமையலில். என்ன மாதிரி எக்ஸ்பர்ட் பாருங்களேன், என்ன மாதிரி திறமைசாலின்னா. நான் நினைக்கிறேன் இவன் யாக்கோபு எக்ஸ்பர்ட் இல்லையா சமையல், ஏன்னா அவங்க அம்மா அவ்வளோ எக்ஸ்பர்ட்டாக இருந்திருக்குது. அந்த அம்மா எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் என்ன பண்ணுறான்னா, இது ஆட்டுக்கறியை வேட்டைக்கறி ஆகிட்டல. நம்ம ரெபேக்காட்ட கொடுத்து பாருங்களேன், ஆட்டுக்கறியை அடுப்புக்கறி ஆகிடும் கொஞ்சம் நேரத்தில். ஆட்டுக்கறி ஏன் ஒன்று எல்லாம் ரெபேக்கா பார்க்குறீங்க? அது ஒரு ரெபேக்கா செல்லம், அது கவனித்துக்கொள்ளுங்கள். நிறைய ரெபேக்கா நம்மகிட்ட இருக்குது. ஆட்டுக்கறியை நம்ம ஆளுக்கு ஒரு நல்ல வேலை என்ன தெரியுங்களா, ஆட்டுக்கறியை அடுப்பில் வச்சுட்டு உடனே எடுத்த வீட்டுக்கு போயிடும், எக்கோன்னு போயிடும் பாருங்களேன். அங்கே ஒரு அக்கா இருக்கும், இது ஒரு எக்கோவில் போயிடும் அது பாட்டுக்கு. அங்கே போய் பேசி 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 கடைசியில் அந்த அக்கா சொல்லும், ஏதோ தீர மாதிரி ஒரு வாசனை வருதுன்னு. அதுக்கப்புறம் ஓடி வரும் பாருங்களேன் வீட்டுக்கு, ஐயோ போச்சுது, ஆட்டுக்கறி அடுப்புக்கறியாக உட்காந்துருக்கோம்ல. கவனித்துக் கொள்ளுங்கள். தாவீது எப்படி கேட்கலாம் பாருங்களேன், டச் மீ லார்ட், ஸ்மெல் மீ லார்ட், அடுத்தது புட் மீ ஆன் ஃபயர். புடமிட்டு பாருன்னு போட்டிருக்குது, அதுக்கு எபிரேய வார்த்தை இருந்தீங்களா, புட் மீ ஆன் ஃபயர், என்னை தூக்கி நெருப்பில் போடுவியா, அப்போ கூட என் உத்தமத்தில் நான் உண்மையாக இருப்பேன். ஸோ அதுதான் இந்த ஸ்டோராக்ஸோட அனுபவம். என்ன தானாக வரும், காயப்படுத்தினா கொஞ்சம் அதிகமாக வரும், நெருப்பில் போட இன்னும் அதிகமாகும். அந்த சபையினுடைய மேன்மைக்கு மிக அற்புதமான வார்த்தை இந்த வெள்ளை போலங்கிற வார்த்தை. சரி, நாம் அடுத்தது போயிடுவோம். இந்த ஸ்மிர்னால கருத்து சொல்லக்கூடிய சில கருத்துக்கள் இருக்குது, அதை நாம் கவனிப்போம். ஒன்று, கவுன்சிலர் என்னவா இருக்கிறாரு? தேவன் அந்த சபைக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறவராக கவுன்சிலராக இருக்கிறார். இந்த கவுன்சிலருக்கு 8ஆம் வசனம் வாசிங்க. முந்தினவரும் பிந்தினவரும். தேவன் தன்னை எப்படி, அந்த கவுன்சிலர் தன்னை எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாரு பாருங்களேன், நான் யாரு? ஸோ ஒன்று கவுன்சிலர், இதில் ஒன்று என்ன சொல்கிறாரு, நான் யார்? முந்தினவர், அடுத்தது பிந்தினவர். தேவன் தன்னை 2 விதமாக சொல்கிறார். ஒன்று என்ன, அந்த அந்த முந்தினவருக்கு புரோட்டோஸ், முன்னாடி கவனிச்சு புரோட்டான் கவனிச்சு தெரியுங்களா, அதோடு சேர்ந்த வார்த்தை தான் புரோட்டோஸ் என்றால். அதுக்கு என்ன, பிகினிங், தொடக்கம். முந்தினவர் என்றால் தொடக்கம் என்று அர்த்தம். உங்களுக்கு தெரியுமே, மத்தேயு 6:33. முதலாவது அல்ல, தொடக்கத்தில், ஏன்னா புரோட்டான் தான் இருக்காது. முதலாவது அல்ல, ஃப்ரம் த பிகினிங் சீக் த கிங்டம் ஆஃப் காட் அண்ட் இஸ் ரைச்சியஸ்னஸ் அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ் வில் பி ஆடட் அன்டு யூ. அது தமிழில் இருப்பது முதலாவது அல்ல, முதலாவதுனா ப்ரியாரிட்டி, முன்னுரிமை. ஆனால் அங்கே இருக்க வார்த்தை புரோட்டான், அந்த புரோட்டோஸுடைய வார்த்தை தான் புரோட்டான். புரோட்டான் ஃப்ரம் த பிகினிங், தொடக்கத்தில் இருந்தே. நான் எப்போதுமே சொல்லுவேன், உங்களுக்கு அதை நினைப்படுத்துக்கிறேன், யாரே ஒருத்தர் கர்த்தருக்குள்ளே நீங்கள் வசனம் சொல்லி நடத்துனீங்கன்னா அவங்களுக்கு இந்த சோப்பு சீப்பு கண்ணாடியை சொல்லி நடத்தாதீங்க. இயேசுவிடத்தில் வா, உனக்கு வியாதி போயிடும், உனக்கு பிரச்சனை போயிடும், உனக்கு பணப்பிரச்சனை, இதெல்லாம் சொல்லி கூப்பிடாதீங்க. ஏன்னா வந்த நிறைய பேருக்கு அப்படி இல்லை. அவன் உள்ளே வந்த பிறகு அவனுக்கும் நிறைய விஷயங்கள் நடக்காது. அப்போ என்னாகும், நம்ம பொய் சொல்லி கூப்பிட்டு பொய் சொல்லி இயேசுவை பழைக்க வச்ச மாதிரி ஆகிடும். அவனுக்கு என்ன சொல்லிக் கொடுங்க, அவனுக்கு நீ தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, அவருடைய நீதியை தேடு, பின்பு உனக்கு தேவையானது எதுவோ அதை அவர் கொடுப்பார். எல்லாத்தையும் கொடுக்க மாட்டார், எல்லாவற்றையும் கொடுப்பதில்லை. நமக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பாரே தவிர எல்லாவற்றையும் கொடுப்பதில்லை. நம்ம நிறைய ஒரு வசனத்தை யூஸ் பண்ணுவோம், சங்கீதம் 20:4, அவர் உமது மனவிருப்பத்தின்படி தந்தரளி. அவர் என்பது உங்களுக்கு தெரியும், அது பிதா. உமது என்பது இயேசு, நமக்கு இல்லை, அது சபைக்கு இல்லை, இயேசுவுக்கு சொன்னது. ஏன்னா இயேசுநாதர் ஒரு நாள் அப்பாட்ட போய் என்ன கேட்க மாட்டார், ஆண்டவரே கலிலியா கடலில் ஓசியில் போட்டில் போயிட்டு இருக்கிறேன், யாரோ காசு கொடுக்குறாங்க, நம்ம போயிட்டுருக்கிறேன், எனக்கென்று சொந்தமாக ஒரு படகு இருந்தால் நான் எவ்வளோ ஜாலியாக போயிட்டு வருவேன். அப்படி கேட்கவே இல்லை பாருங்களேன். ஒரு நாளாவது இயேசு நம்ம மாதிரி, ஆண்டவரே நம்மலாம் இப்போ எப்படி கேட்க, ஆண்டவரே ஒரு ஹெலிகாப்டர் கொடுமா ஆண்டவரே, டிராஃபிக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆண்டவரே, அப்படியே மொட்டை மாடலேருந்து ஏறி போகணும் ஆண்டவரே, அப்படியே வந்து இறங்கி, அப்படி தான் நம்ம கேட்போம்.
இயேசு ஒரு முறை கூட உலக தேவைக்காக, தன்னுடைய தேவைகளுக்காக இயேசு கேட்டதில்லை. ஆனால் தான் சொல்கிறாரு, அவர் உமது மன விருப்பத்தின்படி தந்தருளி நம்முடைய ஆலோசனைகளை எல்லாம். அப்படின்னா நம்ம விரும்புகிற எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுக்க மாட்டார். உலகத்தில் சில ஒரு அதிமேதாவிகள் இருக்காங்க, எல்லாவற்றுக்கும் ஏன் அட்ரஸ் மாதிரி வந்துச்சேன்னா, எல்லாவற்றுக்கும் ஆசைப்படும் சொல்லி ஒருத்தன் தமிழ்நாட்டையே நாசம் பண்ணிட்டு இருக்கான ஒரு ஆள். எல்லாவற்றுக்கும் எதுக்கு ஆசைப்படலாம்? உள்ள உட்காந்து கம்பி என்றதுக்கும் ஆசைப்படலாம் ஒரு நாள். தெரியாமல் இருப்பது கர்த்தருக்கு மகிமை. விட்டுருங்க, அப்படியே விட்டுருங்க. அவனுடைய மினிஸ்ட்ரி, அவனுடைய ஊழியத்தோட பேசுறீங்களா? எல்லாவற்றுக்கும், கிறிஸ்தவர் அல்ல, எல்லாவற்றுக்கும் ஆசைப்படு. அப்படி ஒரு ஆள் எழும்பி இன்னைக்கு தமிழ்நாட்டில் தலைகளை நிற்குது. அது பிரச்சனைக்குரிய ஒரு நிலைமை போயிட்டு இருக்கு. எல்லாவற்றுக்கும் ஆசைப்பட்டால் கிடைக்காது. எதெல்லாம் நமக்கு தேவையோ அதை மாத்திரம் தான் கர்த்தர் கொடுப்பாரே தவிர எல்லாவற்றையும் கொடுக்க மாட்டார். பகலில் பக்கம் பார்த்து பேச, ராத்திரி அதுவும் பேசாதுன்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் ஏன் பக்கத்தில் பார்த்து ராத்திரியில் பேசுகிறீங்க? கவனிங்க, அவர் யார்? முந்தினவர், அப்புறம் பிந்தினவர். முந்தினவருக்கு என்ன? புரோட்டோஸ் என்றால் முதன்மையானவர், அல்லது அவர் தான் தொடக்கம். அதான் அதுக்கு அர்த்தம். சரி, இயேசு தொடக்கம் என்பதற்கு சில கருத்துக்களை சுட்டி காட்டுகிறேன். இயேசு தானே சிமோனுக்கு எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாரு? ஐ எம் த பிகினிங் அண்ட் ஐ எம் த எண்ட். நான் தான் தொடக்கம், நான் தான் முடிவு. இதுக்கு எஸ்கட்டோஸ், கிரீக்கில் இதுக்கு புரோட்டோஸ், இதுக்கு எஸ்கட்டோஸ். எஸ்கட்டோஸ் என்றால் இறுதி காலத்தினுடைய நிலைமை, அது எண்டுன்னு அர்த்தம். முந்தினவர் பிந்தினவர் என்றால் ஐ எம் த பிகினிங் அண்ட் ஐ எம் த எண்ட். கிரீக்கில் புரோட்டோஸ், அடுத்தது எஸ்கட்டோஸ். இந்த கடைசி கால இயல்னு சொல்கிறாங்க இல்லையா, வருகையை பற்றி உள்ள பாடத்துக்கு பேர் எஸ்கட்டாலஜி. வருங்கால இயலுக்கு பேர் எஸ்கட்டாலஜி தான். இந்த எஸ்கட்டோஸ் தான் இருக்குது, அங்கே இருக்குது. சரி, இதில் நம்ம ஒரு மாதிரி சத்தம்லாம் வருது. மைக் தானா? ஓஹோ, எங்கிட்ட தான் வருதா? நான் உங்கள்கிட்ட இருந்தது வருதில்ல பார்த்தேன், பிடிச்சிடலான்னு பார்த்தேனே. சரி, கவனிங்க, அந்த முந்தினவரை மாத்திரம் பார்ப்போம். முந்தினவர் என்றால் ஒன்று, எதில் இயேசு முந்தினவர்? ஏன் அவருக்கு முந்தினவர் பேர் கொடுக்க தெரியுங்களா? யோவான் 1:1. அப்போ எதில் அவர் முந்தினவர்? தேவனோடு இருப்பதில் முந்தினவர். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, தேவனாக இருந்தது. அப்படின்னா தேவனோடு இருப்பதில் நம்ம ஃபர்ஸ்ட் யார் தான்? இயேசு தான். ஸோ பின்னாடி சபையை போய் உட்கார போகுது, பரிசுத்தவான்கள் போய் உட்கார போகிறாங்க. ஆனால் யோவான் 1:1 என்ன வாசிங்க? எதில் அவர் முந்தினவர்? தேவனோடு இருப்பதில் அவர் முந்தினவர். பின்னாடி பரிசுத்தவான்கள் போவாங்க, சபை போக எல்லாம் போவாங்க. ஆனால் முந்தினவர் யார் தான்? பிதாவோடு இருப்பதில் முந்தினவர் இயேசு தான். இரண்டாவதாக இயேசு எதில் முந்தினவர்? சிருஷ்டிப்பில் அவர் தான் முந்தினவர். அதாவது படைப்பதில் அவர் தான் முந்தினவர். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம், வெளிப்பாடு 3:14 வாசிங்க. அவர் எது? அந்த ஆதியில் புரோட்டோஸ். எதில் புரோட்டோஸ்? அவர் சிருஷ்டிப்பதில் அவர் தான் முதன்மையானவர். ஏன்னா அவருக்கென்றும் அவர் மூலமாகவும் உண்டாக்கப்பட்டது. ஆகவே யார்? சிருஷ்டிப்பதில் அவர் தான் ஆதி அல்லது முந்தினவர். மூன்றாவதாக யோவான் 1:3. யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்போ தேவனுக்கு பயன்படுவதில் நம்பர் 1 யார்? இயேசு தான். ஏன் அவர் முந்தினவர்? தேவன் உண்டானதெல்லாம் அவர் மூலமாக உண்டாயிட்டு, அவர் மூலமாக வேறொன்று உண்டாக்கப்படவில்லை என்றால் எதில் அவர் முந்தினவர்? பயன்படுவதில். தேவன் பயன்படுத்துகின்ற முதலாவது பாத்திரம் யார்? இயேசு தான். நான்காவதாக இயேசு எதில் முந்தினவர்? எபிரேயர் 12:1. எபிரேயர் 12. அவர் எதில் புரோட்டோஸ்? எதில் துவக்குகிறவர்? விசுவாசத்தை துவக்குவதில் அவர் தான் நம்பர் 1. அவர் தான் அந்த முந்தினவர். ஹீ இஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் ஹீ இஸ் த பெஸ்ட். எதில்? விசுவாசத்தை உருவாக்குவதில் யார் தான்? அவர் தான். அடுத்தது பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அடுத்தது நற்கிரியைகளை உண்டாக்குவது. நற்கிரியையில் இயேசு யாரு? ஹீ இஸ் த புரோட்டோஸ்.
அவர்தான் முந்தினவர். அடுத்தது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவனவன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவான். யார் இயேசுவில் முந்தினவர்? உயிர்த்தெழுவதில் அவர்தான் முந்தினவர். அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இயேசுக்கு முன்னாடி நிறைய பேர் உயிரோடு எழுந்திருக்காங்கல்ல. எங்கே என்ன போட்டிருக்குது? உயிர்த்தெழுந்ததில் அவர் தான் முதற் பேருன்னு போட்டிருக்குது. ஆனால் நமக்கு தெரியும், சூலமியால் பையன் முதல்ல இருந்தான். சூலமியால் பையன் எழுந்தானே இல்லையா? சாரிபாதிபதியும் பையன் எழுந்தானே. அப்புறம் லாசர் எழுந்தார், எவ்வியூரின் மகள் எழுந்தா. இவங்களாம் எழுந்திருக்காங்களே. அவங்கெல்லாம் உயிர் எழவில்லை, உயிரோடு எழுப்பப்பட்டவர்கள். உயிரோடு எழுப்பப்பட்டவங்க ஒரு நாள் மறுபடியும் அவங்க மண்டையை போடுவாங்க. ஆனால் இயேசு அப்படி இல்லை. உயிர் தெழுந்தவர் மறுபடியும் என்ன செய்ய மாட்டார். ஆனால் தான் இந்த உயிரோடு எழுந்தவரின் ஒரு பாட்டு பாஸ்டர் ஜான் பாலராஜ் இருக்கும்போது அடிக்கடி சொல்லுவார், அதை பாடக்கூடாதுன்னு பாரு. ஏன்னா அவர் உயிரோடு எழுந்தவர் அல்ல, உயிர் தெழுந்தவர். இயேசு ஒருத்தர் தான் உயிர் தெழுந்தவர், மற்றவங்களாம் உயிரோடு எழுந்தவங்க. பாஸ்டர் பால்தகே அவர்கள் பாடியிருக்காங்க, உயிரோடு எழுந்தவரேன்னு பாடுறாங்க இல்லையா? அது சரியானதல்ல, வேதத்தின்படி சரியானதல்ல. எப்படி இருக்கணும்? உயிர்த்தெழுந்தவரேன்னு பாடினா ரைட்டு. அப்படின்னா மற்றவங்கெல்லாம் உயிரோடு எழுந்தாங்க, இவர்கள் உயிர்த்தெழுந்தவர். சரி, ஏன்னா மறுபடியும் அவருக்கு மரணம் இல்லை, மற்றவங்களுக்கு மரணம் உண்டு. இப்போ எவ்வியூரின் மகள் எழுந்துட்டா. எத்தனை வயசு? 12 வயசு. ஒரு நாள் என்ன ஆகும்? அவளுக்கு பாட்டி ஆகிடுவாள்ல. ஒரு நாள் மண்டே போடும்ல, பெருசு எப்படியும் போடத்தானே செய்யும். அப்படின்னா அவளுக்கு என்ன? உயிர்த்தோடு எழுப்பப்பட்டவங்களே தவிர அவர்கள் உயிர்த்தெழுந்தவர்கள் அல்ல. சரி, கடைசியாக யோவான் 3:13. யோவான் உன்னதம் சேருவதில் நம்பர் 1 யார்? இவர் தான். உன்னதத்துக்கு போகிறது முதல் ஆள் யார்? ஹலோ, திரும்ப வாசிங்க. பரலோகத்திலிருந்து இறங்கினவர் அல்லாமல். அப்படின்னா பரலோகத்துக்கு போகிறதுல முதல் ஆள் யார் தான்? ஆண்டவர் இயேசு தான். அப்படின்னா 7 காரியங்களை வேதத்தில் வாசிக்கிறோம். ஏன் அவர் புரோட்டோஸ், ஏன் அவர் அந்த முந்தினவர் என்றால் 7 காரணங்களை நம்ம இங்கே வாசிக்கிறோம். இந்த 7ம் மிக மிக அவசியமானது. சரியா? அடுத்தது பிந்தினவர். அடுத்தது இயேசு யார்? பிந்தினவர். இந்த பிந்தினவருக்கு 4 கருத்துக்களை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். இதை அழிச்சிடலாம்ல? லாஸ்ட் என்ன சொன்னேன்? எஸ்கட்டோஸ். எஸ்கட்டோஸ்க்கு ஒரு வசனத்தை குறித்துக் கொள்ளுங்கள். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இயேசு யாரு? எண்ட் ஆஃப் டைம், காலத்தின் இறுதி அவர் தான். இயேசு யாரு? அவர் ஏன் அவர் எஸ்கட்டோஸ் என்றால் காலத்தினுடைய இறுதி யார் தான்? இயேசு தான். அது சொல்ல போனால் ஆங்கிலத்தில் சொன்னால் எண்ட் ஆஃப் டைம். காலம் எங்கே தான் முடியும்? காலத்தின் இறுதி யார்? ஆண்டவர் இயேசு தான். அவருக்கு பிந்தினவர். காலத்தின் இறுதி, எண்ட் ஆஃப் டைம். 2வதாக அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். எண்ட் ஆஃப் பிளேஸ், பூமியின் முடிவு. எண்ட் ஆஃப் பிளேஸ் யாரு? இயேசுதான். காலத்தின் முடிவு. அடுத்தது அவர் இடங்களின் முடிவும் அவர்தான். பூமியின் கடைசி பரியந்தம் அவர்தான். அப்படின்னா எண்ட் ஆஃப் பிளேஸ். 3வதாக எண்ட் ஆஃப் ரேங்க். அதாவது வரிசைப்படுத்தினால் எண்ட் ஆஃப் ரேங்க். அதாவது அந்த ரேங்க்னா உங்களுக்கு தெரியும், 1 2 3 பண்ணுறோம் இல்லையா? அந்த வரிசை கிரமத்தின்படி பார்த்தா அதுக்கு முடிவு யார் தான்? ஆண்டவர் இயேசு தான். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வரை வாசிய. இருக்க கடவுளே,
ஸோ அந்த எண்ட் ஆஃப் ரேங்க் யார்? இயேசு தான். எது வரைக்கும் வந்தார்? அந்த கடைசி அடிமை. அதுக்கெல்லாம் ஆள் கிடையாது பூமியில். ஸ்லேவ் தான் கடைசி. தேவனாக இருந்தவர் என்ன பண்ணுறாரு? இறங்கி 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 என்ன பண்ணுறாரு? அந்த அடிமை நடத்துக்கு வந்தா தெரியுங்களா? ஸோ எண்ட் ஆஃப் ரேங்க். அது வரிசை கிரமத்தினுடைய கடைசி அவர் தான். நான்காவதாக வாழ்வின் முடிவு அவர் தான். எண்ட் ஆஃப் லைஃப். வாழ்வின் முடிவு ஆண்டவர் இயேசு தான். யோவான் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இயேசு ஏன் இறுதி, ஏன் கடைசி, முடிவு பரியந்த அந்த என்ன செய்யாது? மாறாது. அப்படின்னா வாழ்க்கையின் முடிவு யார்? ஆண்டவர் இயேசு தான். சரியா? அப்படின்னா அந்த சிமர்னா சபைக்கு தன்னை அறிமுகப்படுத்தும் போது என்ன பண்ணுறாரு? ஐ எம் த ஃபர்ஸ்ட், ஐ எம் த லாஸ்ட், ஐ எம் த பிகினிங், ஐ எம் த எண்ட். சரியா? இதுக்கப்புறமும் அதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது. வருகை தாமதித்தால் அடுத்த முறை நம்ம சந்திக்கும் போது நான் தொடர்ந்து எடுக்கிறேன். நான் ஜெபம் பண்ணலாம்.